ம். பிரபு பிரபு நாளைக்கு வரைக்கும் இருக்கா பிரபு? ஷெட்யூல்ல நாளைக்கு மணிமூலா பிரபு இந்த மாதிரி பார்த்தேன் பிரபு. எப்படி புரியல? நாளைக்கு கிளாஸ் இருக்குங்க மாதாஜி. ஆமா, ஓகே பிரபு, ஓகே பிரபு. இதுதான் அவரோட எனக்கு இன்னைக்கும் நாளைக்கும் கிளாஸ் இருக்கு. ஓகே. ஸோ அத்தியாயம் 13 திருதராஷ்டரின் துறவு. பதம் 1. சூத உவாச்ச விதுரஸ்தீர்த்தயாத்ராயாம் மைத்ரேயாத் ஆத்மனோ கதிம் ஞாத்வா கத்தாஸ்தினாபுரம் தயாவாத்த விவித்சித. ராஜலட்சுமி தேவகி மாதாஜி. பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதுக்கு ஜெய். கிருஷ்ணா கோஸ்வாமி கூறினார், தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டிருந்த பொழுது விதுரர் மாமுனிவரான மைத்ரேயிடமிருந்து ஆத்மகதியை பற்றி அறிவை பெற்று கொண்டதும் அஸ்தினாபுரத்தை திரும்பிச் சென்றார். அஸ்தினாபுரத்திற்கு திரும்பிச் சென்றார். அவர் விரும்பியதைப் போலவே அவ்விஷயத்தில் அவர் நன்கு தேர்ச்சி பெற்றவரானார். ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ 12வது அத்தியாயத்துல நம்ம பரீட்சித் மகாராஜர் எப்படி தோன்றினாரு, அப்புறம் அவருடைய சிறப்பு குணநலன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறமா அவர் ஒரு பையனுடைய சாபத்தினால அவர் 7 நாள்ல மரணம் அடைவாருங்கிற அந்த சாபத்தினால அவர் ராஜ்யத்தை துறந்து அப்புறம் ஒரு பகவான் அடைகிறாருங்கிற வரைக்கும் சிம்பிளா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சூத கோஸ்வாமி கொடுத்திருந்தார். இப்போ சடனா இங்க ஆஹ் சூத கோஸ்வாமி விதுரரை பத்தி ஆரம்பிக்கிறார். ஸோ காரணம் என்ன? உங்களால எப்படி இதை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது? சொல்லுங்க, யார் சொல்றீங்க? பிரபு, இந்த இடத்துல இன்னும் திருதராஷ்டர் அந்த ராஜ்யத்துக்குள்ளரே இருக்காரு. பட் ஆனா அவர் வெளியில போகணும். அவங்களோட பயணங்கள் எல்லாம் கொண்டு இருக்காங்க. அவருக்கு இன்னுமே அந்த பௌதிகமான விஷயங்கள் இருக்கு. அதை எடுத்து சொல்றதுக்காக விதுரர் அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக வரப்போறாரு. அதனால விதுரரை பத்தி சொல்றாங்களா பிரபு? இல்லாட்டி யமராஜர் 12 மகாஜனங்கள்ல ஒருத்தர், அதனாலயா பிரபு? வேற யாராவது? வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. ஸ்ரீரங்க மாதாஜி. விதுரர் தூய பக்தர். அவரு அந்த குலத்துல உள்ள இதுல திருதராஷ்டிரன் எல்லா பிள்ளைகளும் இழந்த பிறகு அவர் எப்படி டேக் கேர் பண்றாரு திருதராஷ்டிர, அதை பத்தி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவர் தீர்த்த யாத்திரை கிளம்புறாரு. அதனுடைய மகத்துவத்தை பத்தி பேசுறாங்க பிரபு. ஓகே, ஜெகன் பிரபு. இங்க விதுரர்கிட்ட விதுரர் மூலயமா திருதராஷ்டிரர் ஞானத்தை கொடுத்து விருதராஷ்டிரர் பேக் டு காட் அனுப்புறதுக்காக பகவான். ஓகே, முரளிதர பிரபு இருக்கிறாரா? இல்லையா? ஹரே கிருஷ்ண பிரபு. இங்க நம்ம பார்த்தோம்னா செகண்ட் கேட்ட தேர்ட் கண்டோல்லாம் விதுரர் மைத்ரேயர்கிட்ட இருந்து பெற்ற உபதேசங்கள் அதை பத்தியும் கேள்விகள் கேட்பாங்க. சோ அதனால இப்பவே விதுரர் பத்தி சொல்றேன். அதனால முன்னாடியே கொஞ்சம் சொல்லி வைப்போம் அப்படிங்கிறாங்களா? ஓகே. அதாவது எல்லார பத்தி எல்லா யுத்தம்லாம் முடிஞ்சு எல்லாம் எதுவும் முடிஞ்சிருச்சு. ஆனா விதுரரை பத்தி இதுவரை எதுவுமே பேசல. ஏன்னா விதுரர் அப்பம் தீர்த்த யாத்திரை போனவர் தான். அதுக்கப்புறம் வரவே இல்லையா. அவர் என்ன ஆனாருன்னு ஒரு இதுல அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல. ஓகே, வெரி குட். யா, அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் அதாவது இப்ப பரீட்சித் மகாராஜர் பிறந்திருக்கிறாரு. ஸோ அப்போ இன்னும் யுதிஷ்டிரர் தான் அரியணையில இருக்கிறார்.
ஸோ போன அத்தியாயத்துல இனிமே ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாருங்கிறத தான் வந்து சொன்னாங்களே தவிர இப்போ ஆல்ரெடி அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலை. ஸோ ஃபியூச்சர்ல பரிசித் மகாராஜர் இப்படி ஆழ்வார் அப்படிங்கறத வந்து சொன்னாங்க. பட் இப்போ யார் ஆட்சியில் இருக்கிறா? யுதிஷ்டிரர் தான் இருக்கிறார். ஓகே. ஸோ யுதிஷ்டிரர் வந்து இப்போ அந்த திருதராஷ்டர் அப்புறமா வந்து அவங்களுடைய பெரியம்மா காந்தாரி இவங்கள வந்து அவர் எப்படி பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து இப்ப தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திருதராஷ்டரை கூட வச்சிருந்தாரா, இல்லைன்னா வந்துட்டு முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டாரா, இல்லைன்னா வந்து நாட்டை விட்டே விரட்டிட்டாரா அப்படிங்கிறது வந்து தெரியணும். ஏன்னா யுதிஷ்டிரர் ஒரு தர்மவான் தான், பட் ஆனாலும் வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அதனால யுதிஷ்டிரர் வந்து அவங்களையும் வந்து எப்படி பார்த்துக்கிட்டாரு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன கதி, அவங்க என்ன கதியை அடைந்தார்கள் அதுவும் வந்து தெரியணும். ஸோ அதனால இங்க சூத்த கோஸ்வாமி வந்து என்ன பண்றாரு, அந்த எஸ்பெஷலி திருதராஷ்டருக்கு வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ விதுரருடைய என்ட்ரியில இருந்து ஆரம்பிக்கிறார், என்ன நடந்தது அப்படிங்கிறத. ஓகே. அது மட்டும் இல்லாம யுத்தம் முடிந்தது அப்படிங்கிறது வந்து கேள்விப்பட்டதுனால விதுரரும் வந்து சரி பாண்டவர்களை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவும் விதுரர் வந்து பாண்டவர்களை பார்க்கறதுக்காக வர்றார். ஏன்னா மிஞ்சி இருக்கிறது அவங்க மட்டும்தான். ஸோ அட்லீஸ்ட் அவங்களையும் தன்னுடைய அண்ணனும் என்ன ஆனாரு, அவர் வந்து இப்போவாவது வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரா, ஆத்ம ஞானத்தை அடையிறதுல வந்து ஆர்வமா இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு வந்து அவருக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ விதுரர் இங்க வந்து பாண்டவர்களை பார்க்க வர்றதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து பாண்டவர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க, எப்படி ஆட்சி பண்றாங்கங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினாரு. இன்னொன்று வந்து தன்னுடைய அண்ணனும் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு லெவல்ல இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவங்க அண்ணனையும் வந்து இப்பயாவது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல புத்தி சொல்லி அவங்கள வந்து நல்ல வழிக்கு கொண்டு வரணுங்கிறது விதுரருடைய ஒரு விருப்பம். ஸோ அதனால விதுரர் வந்து இப்போ ரிட்டர்ன் வந்து ஹஸ்தினாபுரம் வந்திருக்கிறார். ஓகே. ஸோ அவர் தீர்த்த யாத்திரை போனார். போனப்ப என்ன நடந்தது முதல்ல, ஏன்னா அங்கிருந்து ஆரம்பிச்சாதான் கிளியரா இருக்கும். ஸோ போனப்ப என்ன நடந்தது, அவர் தீர்த்த யாத்திரை போனப்ப, விதுரஸ் தீர்த்த யாத்ராயா மைத்ரேயா ஆத்மனோகதி. அவர் வந்து தீர்த்த யாத்திரை போனார். போனப்ப என்ன நடந்துச்சு, மைத்ரேயான்னு ஒருத்தர் வந்து பார்த்தார். மைத்ரேயான்ற ஒரு ரிஷியை பார்த்து என்ன பண்ணாரு, ஆத்மனாகதி. ஆத்மனோகதி அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டான ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அதை வந்து மைத்ரேயர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டார். தயாவாப்த விவித்சித அப்படின்னு சொன்னா அந்த ஆத்ம ஞானத்தை வந்து அடைந்ததுனால, அதுல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆனதுனால, அவர் இதுக்கு மேல வந்து வேற ஒரு விஷயத்தை கத்துக்கிடணும்ன்ற அவசியம் இல்லாத மாதிரி வந்து கத்துக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து கத்துக்கிட்டதுனால அதை கத்துக்கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. மைத்ரேயரை வந்து சந்திச்சதுனால அந்த ஆத்ம ஞானத்தை பத்தின ஒரு விஷயத்தையும் அந்த ஆத்ம ஞான விஷயத்திலையும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா அதை வந்து கத்துக்கிட்டாரு. ஸோ அதுதான் வந்து இங்க பியூட்டி. ஏன்னா தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே போறோம். நம்ம ஆரம்பத்துல இருந்தே போறது உண்டு. எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டிலேயே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒவ்வொரு வருடமும் வீட்டுல இருந்து திருப்பதி கோவிலுக்கு போறது அப்படிங்கிறது வந்து ஒரு பழக்கமா வச்சிருக்கிறாங்க வீட்டுல. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 35 டைம் நான் வந்து பாலாஜி போய் வந்து அங்க தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனா என்ன யூஸ், ஒவ்வொரு வருடமும் போவோம், சாமி கும்பிடுவோம், புளியோதரை வாங்கி சாப்பிடுவோம், வந்துருவோம். லட்டு வாங்குவோம், அது மறக்க மாட்டோம். சண்டை போட்டு வந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் லட்டு வாங்கிட்டு வருவோம். ஆனா என்ன பிரயோஜனம், அதனால வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஆன்மீக நன்மை வந்து அடைஞ்சதா, அதுல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சதா அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை. இப்போ கிருஷ்ண பக்திக்கு வந்து நான் வந்ததுக்கு அப்புறமா சொன்னா கூட, போடா உனக்கு வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் வந்து கிருஷ்ணராமன் சொல்லிட்டு வந்து டார்ச்சர் பண்றீங்களே, நீ வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து வீட்டுல நிலைமை இருக்கு. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தீர்த்த யாத்திரையினால என்ன மாற்றம் ஏற்பட்டது? ஸோ அதுதான் வந்து ஒரு உதாரணம் வந்து சொல்லுவாங்க, மேபி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு 4 சீடர்கள் வந்து என்ன, அவங்க வந்து தீர்த்த யாத்திரை போகணும்னு வந்து விருப்பப்பட்டாங்க. உடனே குரு என்ன பண்ணாரு, அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா, போயிட்டு வாங்க. என்ன பண்ணுங்க, நீங்க வந்து இந்த ஒரு பாவக்காய் கொடுக்குறேன், இந்த பாவக்காவை நீங்க உங்க கையில வச்சுக்கோங்க. நீங்க எந்த தீர்த்த யாத்திரையெல்லாம் போறீங்களோ என்ன பண்ணுங்க, அங்கெல்லாம் உங்க கூட எடுத்துட்டு போங்க. நீங்க எந்த நதியில எல்லாம் குளிக்கிறீங்களோ அதனோட சேர்ந்து நீங்க வந்து இதையும் சேர்த்து வந்து இந்த பாவக்காய்க்கும் அபிஷேகம் எல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி
அவர் வந்து கொடுத்திருப்பாரு. இவங்களும் தீர்த்த யாத்திரை எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து குரு வந்து தரிசிப்பாங்க. குரு கேட்பாரு, நல்லபடியா போயிட்டு வந்தீங்களா? ஆமா குருதேவா. சரி, அந்த பாவக்காய் இருக்கா? இருக்கு குருதேவா. அந்த பாவக்காய் கொஞ்சம் நீங்க வந்து சாப்பிட்டு சொல்லுங்க, அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. குருதேவா எப்படி அது எப்பயுமே கசக்க தானே செய்யும், இல்ல ஒரு வாட்டி சாப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா அது கசக்க தான் செய்யும். கசக்குதான். ஆமா குருதேவா. அதே மாதிரிதான் நீங்க எத்தனை தீர்த்த யாத்திரை போனாலும் உங்ககிட்ட எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்ல அப்படின்னு குருதேவர் வந்து சொல்லிடுவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு வந்து குரு அப்படிங்கிற ஒரு ஆஹ் அதாவது தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறதோட ஒரு நோக்கம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. தீர்த்த யாத்திரை அப்படின்னா இங்க விதுரர் வந்து செய்த மாதிரி என்ன பண்ணணும், அதனுடைய ஒரு முக்கிய பயன் வந்து ஒரு சாதுவை தேடி கண்டுபிடிச்சு வந்து என்ன பண்ணணுமா, அசோசியேஷன் எடுத்துக்கணுமா. பிரபுபாதர் பொருள் உரையில சொல்றாரு, தீர்த்த யாத்திரை போறது பெருசு இல்ல, அங்க வந்து ஒரு சாதுவை தேடி கண்டுபிடிக்கணுமா. அது என்ன பிரபு, நாங்களே வந்துட்டு ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஏதோ ஒரு ட்ரிப்பு போவோம், இல்ல மாயாப்பூர்னு போனா மேக்சிமம் 1 வீக் போவோம். அங்க கோயிலை வந்து சுத்தி பாக்குறதுக்கு எங்களுக்கு அந்த ஒரு வாரம் காணாது. இதுல சாதுவை நாங்க எங்க போய் தேட? ஆனா அதுதான் வந்து உண்மையான தீர்த்த யாத்திரை. அப்படி ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், ஆஹ் தீர்த்த யாத்திரை அந்த மாதிரி வந்து பண்ணணும். அப்படி அவர் செய்தார் அப்படின்னா அவருடைய தீர்த்த யாத்திரை வந்து சபலம் அடையுது, அதாவது வெற்றி அடையுது, மற்றும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அது நன்மை ஏற்படுது. இப்போ மைத்ரேயர் ஆல்ரெடி வந்துட்டு நல்ல ஆன்மீக ஞானம் உள்ளவர். ஆனா இப்போ மைத்ரேயர்கிட்ட இருந்து இன்னும் வந்து ஒரு ஆன்மீக ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது விதுரர் வந்து முன்னாடியும் திருதராஷ்டிரருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா இப்போ மைத்ரேயரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா செஞ்ச பிரச்சாரம் தான் சக்சஸ் ஆச்சு. அப்கோர்ஸ் அதுக்கு வேற சுச்சுவேஷன் இருந்தா கூட அந்த சுச்சுவேஷன்ல அந்த ப்ரீச்சிங் வந்து எஃபெக்டிவா வந்து ஒர்க் பண்ணணுமே. ஸோ அது மைத்ரேயர்கிட்ட எடுத்த ட்ரைனிங். அப்போ அந்த மைத்ரேயர்கிட்ட எடுத்த அந்த ட்ரைனிங் வந்து அவர் வந்து திருதராஷ்டிரரையே வந்து மனசை மாற்றக்கூடிய அளவுக்கு அது சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கு. ஸோ அதனால நம்ம தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொன்னா சும்மா வந்து கோயிலுக்கு போனோம் தரிசனம் பண்ணோம் அப்படின்றது இல்லாம அங்க சாதுக்களுடைய சங்கத்தை எடுத்துக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அதுதான் வந்து முக்கியம். பொருளுரை. விதுரர் இவர் மகாபாரத வரலாற்றில் இடம்பெற்ற முக்கிய நபர்களுள் ஒருவர் ஆவார். வியாசதேவருக்கும் பாண்டு மகாராஜனின் தாயான அம்பிகாவின் வேலைக்காரிக்கும் பிறந்தவரான இவர் யமராஜனின் அவதாரம் ஆவார். மாண்டவிய முனிவரின் சாபத்தால் இவர் ஒரு சூத்திரராக பிறந்தார். ஸோ அதுதான் வந்து பின்னாடி பட்போட்ல வந்துட்டு அந்த கதை தான் சொல்லப்பட்டிருக்கு. உங்க எல்லாருக்கும் அந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்காக வந்து யமதர்மன் வந்து விதுரரா பிறந்தாரு அப்படின்னு கேட்டா, அது மாண்டவியருடைய ஒரு சாபம். எதுக்காக சபிச்சாரு அப்படின்னு கேட்டா, பிள்ளை பிராயத்துல வந்து அந்த முனிவர் சின்ன வயசுல அவர் இருக்கும் போது என்ன பண்ணிருக்காரு, ஒரு பறவைய கூர்மையான வைக்கோலால குத்துனாராம், ஊசியால கூட கிடையாது. பிரபுபாதர் சொல்றாரு வைக்கோலால குத்துனாராம். அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு கர்மத்துக்காக அது ஒரு சின்ஃபுல் ஆக்டிவிட்டி அவங்க எடுத்திருக்கிறாங்க. வைக்கோலை வச்சு குத்துனதுக்கே இந்த கதினா, அப்போ யோசித்து பாருங்க. அதுக்காக வந்துதான் உங்களுக்கு இந்த அரசர் வந்து அந்த ஒரு முனிவருக்கு அந்த தண்டனை கொடுக்குறாரு. அப்போ அந்த மாண்டவி ரிஷி சொல்றாரு, சின்ன பிள்ளையில பண்ண ஒரு தப்புக்கு எனக்கு இப்போ வந்து இவ்வளவு பெரிய தண்டனையா, அது தெரியாத வயசுல பண்ணதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பியா, உனக்கு தர்மத்தை வந்து சரியா ஃபாலோ பண்ண தெரியல, நீ சூத்திரனா போன்னு சபிச்சிடுறாரு. அப்பதான் அவர் தான் வந்து விதுரரா வந்து பிறக்கிறாரு. ஸோ அந்த ஸ்டோரிலாம் இங்க வந்து சொல்லியிருக்கு. ஓகே. பதம் 2. யாவத கிருதவான் பிரஸ்னான் சத்தா கௌஷாரவாக்ரத ஜாதைக பக்தி கோவிந்தே தேவ்யத் சோபராராமக. பிரதிரூபா மாதாஜி. பிரதிரூபா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க. மொழிபெயர்ப்பு. பற்பல கேள்விகளை கேட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டு நிலை பெற்ற பின் மைத்ரேய முனிவரிடம் மேற்கொண்டு கேள்விகளை கேட்பதை நிறுத்தி கொண்டார். ஹரே கிருஷ்ணா பிரபு. மியூட் பண்ணிக்கோங்க. விதுரர் வந்து முதல்ல
அஸ்தினாபுரத்து அரண்மனையை விட்டு கிளம்புன உடனே அவர் ஃபர்ஸ்ட் எங்க வந்தாருன்னா பிருந்தாவனம் வந்தார். ஸோ பிருந்தாவனத்துல வந்து ஆஹ், உத்தவரை வந்து சந்திச்சார். ஸோ உத்தவர் தான் வந்து உங்களுக்கு நான் வந்து அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஆள் கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, போய் நீங்க மைத்ரேயரை பாருங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னே வந்துட்டு ஆஹ், மைத்ரேயர்கிட்ட சில இன்ஸ்ட்ரக்ஷன் பகவான் கொடுத்துருக்கிறாரு. அதனால நீங்க அவரை போய் பாருங்க அப்படின்னு உத்தவர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து மைத்ரேயரை வந்து பார்க்க வர்றாரு. ஸோ அப்போ மைத்ரேயர்கிட்ட பல உன்னதமான லீலைகள் எல்லாம் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. பல கேள்விகள் அவர் வந்து கேட்கிறார். ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் மைத்ரேயர் வந்து பதில் சொன்னதுக்கு அப்புறமா மைத்ரேயர் விதுரர் வந்து கம்ப்ளீட்டா வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டார். இந்த மாதிரி இதுக்கு மேல வந்து கேட்டு தெரிந்துக்க வேண்டிய அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு நிலை எப்ப ஏற்படும் சொல்லுங்க? கம்ப்ளீட்டா பகவான் பேர்ல முழு நம்பிக்கை பிறகு. பகவான் மேல முழு நம்பிக்கை இருக்கும்போது. கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டு அவங்க சந்தேகம்லாம் தீர்ந்த பின்னாடி பிரபு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, வேற வேற ஏதாவது ஆன்சர்? கிருஷ்ண பிரேமை பிரபு அடைந்த அதுக்கு பிறகு மேல சாரி பிரபு, அதுக்கு மேல தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவுமே இல்ல அப்படின்ற போது கேட்க மாட்டாங்க பிரபு. ஓகே, வேற அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிச்சுங்க பிரபு. அதனாலதான் வேற திருப்தியா இருப்பாங்க பிரபு இந்த பதில். பிரேமராஜ் பிரபு சொல்லுங்க. தன்னுணர்வு பெற்று பகவானை பத்தி எல்லாம் தெரிஞ்சு. ஓகே, யா நீங்க சொல்றது எல்லாமே வந்து கரெக்டு தான். இது எல்லாம் ஒரு காரணமும் சொல்லலாம், இதுக்கு மேலேயும் ஒரு காரணம் சொல்லலாம். அவர் யார்கிட்ட இருந்து கேட்கிறாரோ அந்த கேட்கப்படக்கூடிய நபருக்கு மேல பூர்ண நம்பிக்கை இருந்தாலும் நீங்க என்ன சொன்னாலும் சரிதாங்க, இதுக்கு மேல வந்து கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையும் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்து மைத்ரேயருக்கு மேலேயும் அவருக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கான்ஃபிடென்ட், இதுக்கு மேல எதையும் என்கிட்ட அவர் மறைச்சு வச்சிருக்க மாட்டாரு, எல்லாமே வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை. அதனால மைத்ரேயர் எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டான ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறாருன்னு அவருக்கு மேலேயே ஒரு நம்பிக்கை. அதனால சரி, நான் வந்து இனிமே அவர்கிட்ட எதுவும் வந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பூர்ண நம்பிக்கை அந்த பக்தர்களுக்கு மேலேயும் சரி பகவானுக்கு மேலேயும் எப்போ வந்துடுதோ அதுக்கப்புறமா நமக்கு வந்து சந்தேகமே வந்து இருக்க போறது கிடையாது. இப்போ பக்தர்கள் வந்து சில நேரத்துல சில டிஃபிகல்ட்டி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றாங்க. அப்போ ஃபேஸ் பண்ணும்போது வந்து என்ன நினைக்கிறாங்க, ஓ நான் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான்ப்பா பிரச்சனையே வருது, பேசாம இந்த மாலை எடுத்து ஆணியில மாட்டிடும், இல்லைன்னா எங்கேயாவது ஆத்துல போய் போட்டு வந்துடும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தமா? இல்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது பரவாயில்ல, பகவான் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பார்த்துப்பார் அப்படின்னு நினைச்சா அது வந்து நம்பிக்கையா? பகவான் ஒருத்தர் இருப்பாரு, அவர் எல்லாம் பார்த்துப்பாருன்றதுதான் நம்பிக்கையோட இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தான் பக்தர்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்படி இல்லை, அந்த ஒரு பூர்ண நம்பிக்கை எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா அவங்க யாரை ஃபாலோ பண்றாங்களோ, இல்ல அவங்களுக்கு ஒண்ணு அவங்க யாரை ஃபாலோ பண்றாங்களோ அவங்கள பார்த்து அந்த நம்பிக்கை வரணும். ஒண்ணு நல்ல சாதுக்களை ஃபாலோ பண்றதுனால, இன்னொன்னு நல்ல சாஸ்திர ஞானம் இருக்கிறதுனால வந்து என்ன ஆகணும், அந்த நம்பிக்கை வரணும். ஸோ அதனால இங்க விதுரருக்கு ரெண்டுமே கிடைச்சது. ஒண்ணு வந்து அவருக்கு அந்த நல்ல சாஸ்திர ஞானமும் கிடைச்சது, அந்த நல்ல சாஸ்திர ஞானமும் ஒரு நல்ல சாதுக்கிட்ட இருந்து கிடைச்சது. அப்போ அவருக்கு கம்ப்ளீட்டா வந்து என்ன ஆகுது, ஒரு ஃபெய்த் வந்து உண்டாகுது அவருக்கு அடைந்திருக்கிற அந்த ஞானத்துக்கு மேல. ஓகே, பொருள் உரையில 2வது பேரால விதுரர் செய்ததை போல் கேள்வியுடைய பந்தப்பட்ட ஆத்மா ஒருவன் மைத்ரேயரை போன்ற தகுதியுள்ள ஆன்மீக குரு ஒருவரை அணுகி அவரிடமிருந்து கர்மம், ஞானம் மற்றும் யோகம் ஆகியவற்றை பற்றி அனைத்தையும் விசாரித்தறிய முயல வேண்டும். சோ யோகம் எத்தனை வகை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்.
யோக மார்க்கம் எத்தனை வகை இருக்கு, ஞான மார்க்கம் எத்தனை கர்ம வகை? கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, பக்தி யோகா பிரபு. அது இல்லையா? யோகம்னா நான் டைரக்டா யோகாவை பத்தி கேக்குறேன். எத்தனை வகையான யோகா இருக்கு? அந்த ஸ்டெப்பா பிரபு? யம நியம அதுவா பிரபு? இருங்க நானே பிராணாயாமா அந்த மாதிரி கேக்குறீங்களா பிரபு? இருங்க மாதாஜி, நானே கேட்கிறேன். இந்துலேக்கா மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. யோகம் அப்படின்னா எத்தனை வகையான யோகம் இருக்கு? அதாவது யோகாலயே அஷ்டாங்க யோகா, ஹட்ட யோகா, வெரி குட். இதுதான் பிரபு. அவ்வளவுதான் பிரபு. பரவாயில்ல. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். யோகத்திலே எத்தனை வகை இருக்குன்னு கேட்டா நீங்க ஸோ அஷ்டாங்க யோகம் இருக்கு, ஹட யோகம் இருக்கு, கிரியா யோகம் இருக்கு, அப்புறம் வந்து குண்டலி யோகம்னு ஒன்று இருக்கு, ராஜயோகம்னு ஒன்று இருக்கு. டிஃப்ரெண்டான ஒரு பேர்கள்ல இருக்கலாம். பட் யோகா அப்படின்னு சொன்னா ஜென்ரலா வந்து ஒரு யோகம் தான். ஆனா அந்த ஒரு யோகத்தினால அவங்க அடையக்கூடிய ஒரு ரிசல்ட் அதுக்கேற்ற மாதிரி அது வந்து கொஞ்சம் மாறும். அதே மாதிரி சில டெக்னிக்ஸ் அதுல கொஞ்சம் வந்து மாறும். தவிர வந்து இந்த மாதிரி நமக்கு எத்தனை யோகம் இருக்குன்னே தெரியல. அந்த ஒரு யோகத்தோடைய ஒரு சித்தாந்தம் என்னன்னு நமக்கு தெரியல. அப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டா நமக்கு வந்துட்டு ஞானத்தை நம்ம அடைஞ்சிருக்கோமா? ஞான மார்க்கம் எத்தனை வகை இருக்கு பிரபு? எங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொன்ன மாதிரி கர்மயோகம், ஞான யோகம் இது மட்டும் தான் பிரபு தெரியும். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இப்ப ஞான மார்க்கம் எத்தனை வகை இருக்கு சொல்லுங்க. தெரியாது பிரபு எங்களுக்கு. சொல்லுங்க பிரபு. ஸோ ஜென்ரலா ஞான மார்க்கம் அப்படிங்கிறது வந்து அது இங்க பிரபுபாதர் பொருள் அந்த ஒரு பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறவங்க பரம சத்தியத்தை பற்றிய தத்துவ ஆராய்ச்சிங்கிறது ஞானம். ஸோ அது வந்து பல வெரைட்டி இருக்கு. அத்வைதம் இருக்கு. அத்வைதம் அப்படின்னு சொன்னா பரபிரம்மம், அந்த பிரம்மஜோதி ஒன்னே அப்படிங்கிறது அத்வைதம் இருக்கு. சுத்த அத்வைதம் இருக்கு, சுத்த அத்வைதம். ஓகே. அப்புறமா வந்து மாயாவாதம் இருக்கு. இதுலயே இன்னும் டிவிஷன் ஏகாத்மவாதம் இருக்கு. ஏகாத்மவாதம் அப்படின்னு சொன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்திலயும் ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு அப்படின்னு ஒரு கொள்கை. ஸோ ஏகாத்மவாதம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கு. அது அத்வைத கொள்கையிலேயே பல டிவிஷன்ஸ் இருக்கு. ஒருத்தவங்களும் ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸோட வச்சுட்டு புத்திசமும் வந்து ஆல்மோஸ்ட் அது ஒரு மாயாவாதம் தான். பட் அவங்களுடைய இது கொஞ்சம் அது சூன்யவாதம்னு நம்ம சொல்றோம். சின்ன டிஃபரன்ஸ் தான். பட் அந்த மாதிரி வந்து பலவிதமான மார்க்கங்கள் இருக்கு. இதோடைய சித்தாந்தங்கள் எல்லாம் நமக்கு வந்து தெரியணும். இது தெரிஞ்சு நாங்க என்ன ப்ரோ பண்ண போறோம், ஹரே கிருஷ்ணா சாண்டிங் பண்ணா போதாதா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கிறாரு சைத்தன்ய சரிதாமிர்தத்துல வந்து சித்தாந்தே பலியா கரே ஐக்கியான்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் இல்லை. சித்தாந்தே பலியா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அதுல அர்த்தம் என்னன்னா, பக்தர்கள் வந்து சும்மா ஹரே கிருஷ்ணா நாங்க ஜெபம் பண்ணா எல்லாமே போதும், அதுவே போதும் அப்படின்ற ஒரு தாட்டோட இருக்கக்கூடாது. சித்தாந்தங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வமா இருக்கணும் அப்படின்னு மகாபிரபு வந்து சொல்றாரு. யாரு வந்து நாம சங்கீர்த்தனம் தான் எல்லான்னு வந்து சொன்னாரோ அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ பக்தர்கள் வந்து சித்தாந்தங்களை படிக்கிறதுல வந்து சோம்பேறிகளா இருக்கக்கூடாது. பிரபு ஒரு அளவுக்கு மேல புரியலன்னா, அந்த அளவுக்கு அது மைண்ட்ல போய் ஏறலன்னா என்ன பிரபு பண்றது? செவத்துல 4 தடவை முட்டணும். சாரி மாதாஜி, ஜஸ்ட் ஒரு ஜோக்குக்காக சொல்லிட்டேன். அதாவது சின்சியரா இருந்தா கண்டிப்பா வந்து புரியும், இல்லைன்னு கிடையாது. நம்மளுடைய நமக்கு சொல்லி கொடுக்குறவங்களும் அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்து சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பா நமக்கு அது புரியும், புரியாமலாம் போகாது. ஓகே. அதுதான் நமக்கு ஆர்வம் வேணும். சொல்லி கொடுக்குறவங்களும் கரெக்டான ஒரு நபரா இருக்கும்போது கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ யா இப்போ மைத்ரேயர்கிட்ட விதுரர் எந்த அளவுக்கு கேள்வி கேட்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம கேள்வி கேட்கணும். ஸோ பொதுவா ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவர் வந்து எப்படி இருக்கணும்னா, அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவர் வந்து குட் ஆப்போனண்டா இருக்கணும்.
ஆப்போனண்ட்னா என்ன அர்த்தம்? பிரபு நீங்க ஏற்கனவே சொன்னீங்கல்ல, நிறைய அதை எதிர்த்து நிறைய புரிஞ்சுக்கிறதுக்காக கேள்விகள் கேட்கணும். அது யா தரமா அப்படி வந்துட்டு நம்ம ஒரு ஆப்போனண்டா இருந்தாதான் நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, நம்ம சொல்றதுக்கெல்லாம் வந்துட்டு சரி சரின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா அப்ப நமக்கு வந்து எதுவும் புரிஞ்சிருக்கவே முடியாது. ஓகே, ஸோ அதான் பிரபுபாத் சொல்றாரு பாருங்க. ஓர் ஆன்மீக குருவிடம் கேள்விகள் கேட்பதில் உண்மையான ஆர்வம் இல்லாத ஒருவன் பெயரளவாக மட்டுமே அவரை குருவாக ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கு குருவே தேவையில்லைங்கிறாரு பிரபுபாதர். அந்த மாதிரி தத்துவ ரீதியான கேள்விகளை கேட்க தெரியலன்னா அப்ப எதுக்கு குருன்னு கேட்கிறார் பிரபுபாதர். மேலும் தனது சீடனை முடிவாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுத்த முடியாத ஒருவன் ஆன்மீக குருவாக வேடம் போடுவதிலும் பயனில்லை. ஸோ அந்த பக்கம் குருவும் அப்படி இருக்கக்கூடாது. மைத்ரேயரை போன்ற அத்தகைய ஒரு ஆன்மீக குரு அணுகுவதில் வெற்றியடைந்த விதுரர் கோவிந்தனின் பக்தி என்ற வாழ்வின் முடிவான நோக்கத்தை பெற்றார். இவ்வாறாக ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி மேலும் அறிய வேண்டியது எதுவும் இல்லை. அப்படின்னா பிரம்மன், பரமாத்மா, பகவான் அப்படின்னு எல்லா ஆஸ்பெக்டை பத்தியும் ரொம்ப டீட்டெயிலா வந்து அவர் வந்து கத்துக்கிட்டாரு. ஸோ அல்டிமேட்டா பகவான் வந்து எல்லாம் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவா கத்துக்கிட்டதுனால இதுக்கு மேல தேவையில்லைன்னு அவர் வந்து நிப்பாட்டிட்டார். ஓகே, பதங்கள் 3, 4. தம்பந்தும் ஆகதம் திருஷ்ட்வா தர்மபுத்திர சகானுஜ திருத்ராஷ்டிரோ யுயுத்சுச்ச சூதசாரத்வத பிரதா காந்தாரி திரௌபதி பிரம்மன் சுபத்ரா சோதரா கிருபி அந்யஸ்ச ஜாமயா பாண்டோ ஞாதயா சசு சசூதாஸ்ரீயக. பிரதீப் பிரதா ராஜேஸ்வரி மாதாஜி. படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. விதுரர் அரண்மனைக்கு திரும்பி வந்ததை கண்டதும் யுதிஷ்டிர மகாராஜர், அவரது இளைய சகோதரர்கள் திருதராஷ்டர், சாத்யகி, சஞ்சயன், கிருபாச்சாரியார், குந்தி, காந்தாரி, திரௌபதி, சுபத்ரா, உத்திரா, கிருபி, கௌரவர்களின் மற்றும் பல மனைவிகள் மற்றும் குழந்தைகளிடம் கூடிய மற்ற பெண்கள் ஆகிய அனைவரும் பெரும் மகிழ்ச்சியுடன் அவரை நோக்கி விரைந்தனர். நீண்ட காலத்திற்கு பிறகு உணர்வை திரும்ப பெற்றவர்களைப் போல் அவர்கள் காணப்பட்டனர். ஹரே ஸோ ஒரு பக்தரை பார்த்தா எதிரே இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் வரணும் அப்படிங்கிறதுக்கு இங்க வந்து விதுரர் ஒரு சிறந்த ஒரு உதாரணமா சூத கோஸ்வாமி வந்து எடுத்து காமிக்கிறார். ஸோ விதுரரை பார்த்த உடனே பாண்டவர்கள் மற்ற அந்த உறவினர்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது, வெளியில போன உயிர் திரும்ப உள்ள வந்த மாதிரி இருக்கு. அதாவது சயின்ஸ்ல வந்துட்டு ஒரு தியரி சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி ஒரு தியரி சொல்லுவாங்க. அதாவது மரண தருவாயிலையோ இல்லைன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு சம்திங் அந்த மாதிரியான ஒரு நேரத்துல சிலர் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு உடலுக்கு வெளியில நின்று அவங்களே வந்து அவங்களுடைய உடலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு சில பேருக்கு அது வந்து நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து வெளியில நின்று பார்க்கும்போது ஐயோ என் உடம்பு எப்படி வெட்டுறாங்களே குத்துறாங்களே அப்படின்னு சொல்லி பயமா இருக்கும். திரும்ப எப்படி உடலுக்குள்ள போவோம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்க விதுரர் வந்து வந்த உடனே அவங்களுக்கு வெளியில போன உயிர் வந்து திரும்ப வந்த மாதிரி இருக்கு. இப்படிதான் வந்து வைஷ்ணவர்கள் வந்து ஒரு வைஷ்ணவரை பார்த்தா சந்தோஷப்படணும். ஆஹா, இந்த வைஷ்ணவர் வந்திருக்கிறாரே, நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், இவர்னால நமக்கு வந்துட்டு ஒரு வைஷ்ணவருக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சது, இவர்னால பகவானுக்கு பத்தின சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த பக்தரை வந்து பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடையணும். அப்படி இல்லாம அந்த பக்தரை பார்த்து இவர் ஏன் வந்தாரு, நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு, இவர் வேற வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி வந்து நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும், அது வந்து அபராதமா மாறிடும். சைத்தன்ய சரிதாமிர்தத்துல வந்து ஆதிலீலையில ஐ திங்க் 3rd சாப்டர்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு பாஸ்ட் டைம் வருது. 3rd இல்ல 4th நினைக்கிறேன். நித்யானந்தருடைய பெருமைகள்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்கு ஆதிலீலையிலேயே. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நித்யானந்தருடைய மிகச்சிறந்த ஒரு பக்தர், அவருடைய சீடர், அவருடைய பேர் வந்து மீனகேதன ராமதாஸ்ன்னு பேர். அவர் வந்து மிக உயர்ந்த ஒரு நிலை பக்தியில, அவர் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர். அவர் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார். அவர்கிட்ட இருந்து யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஜெகன் பிரபு ஃபர்ஸ்ட் ஆள கை தூக்கிட்டாரு.
அவர் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவார் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் கை தூக்குறீங்களான்னு பார்ப்போம். அவர் கையில வந்துட்டு ஒரு நல்ல வந்து ஒரு சாட்டை வச்சிருப்பாரு. அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா அந்த சாட்டை வச்சு நல்லா பலார் பலார்னு 4 கொடுப்பாரு. இப்ப எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? ஜெகன் ப்ரோ கையை தூக்க மாட்டேங்கிறாரு. சோ அவர் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு பக்தர். அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, கிருஷ்ணதாச கவிராஜருடைய வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன். அவங்க வீட்டுல ராதா கோவிந்தருடைய விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்றாங்க, அபிஷேகம் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இவர் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அவருடைய அண்ணன் வந்து என்ன நினைக்கிறாரு, என்ன இந்த ஆளு ஒரு பாக்குறதுக்கு ஒரு பைத்தியமா இருக்கிறாரு, அழுதுட்டு இருக்கிறாரு, ஒரு மாதிரி ட்ரெஸ் இருக்கு, இவர் யாரு கூப்பிட்டா, இவர் ஏன் இங்க வந்தாரு அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த பக்தர் ஏன் வந்தாருன்ற அளவுக்கு நினைக்கிறாரு. அப்புறமா ஒரு கட்டத்துல அவரே சொல்லிடுறாரு, நீங்க போங்க வேற எங்கேயாவது போய் பாத்துக்கோங்க, எல்லாம் வந்து நீங்க வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே கிருஷ்ணதாச கவிராஜருக்கு பயங்கரமான ஒரு மன வருத்தம். எவ்வளவு பெரிய ஒரு வைஷ்ணவர் அவரை வந்து இப்படி வந்து இவரு அபராதம் பண்றாரு, தயவு செய்து அப்படி பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா அப்பவும் அவரால் அதை வந்து ரியலைஸ் பண்ண முடியல, அதை ஏத்துக்க முடியல. சும்மா அவங்க ஏதோ வந்துட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வந்து அவங்கள போய் பக்தர்கள் நம்பிக்கிட்டு இருக்கியா, உனக்கு வேற வேலை இல்லை ஓ அப்படின்னு சொல்லி அவர் வந்து கவிராஜரையும் வந்து கண்டிச்சுக்கிறார். அப்போ கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுது, அவர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த அவருடைய பக்தியோடைய சுவையை இழந்து அபராதம் பண்ணி அப்புறம் எங்கேயோ போயிடுறாரு. கிருஷ்ணதாச கவிராஜருடைய அண்ணன், சொந்த அண்ணன், அவருக்கே தெரியல இவர் எங்க போனாருன்னு. அப்புறம் கவிராஜருக்குமே அங்க இருக்க பிடிக்கல. நீ வந்து இப்படி ஒரு தூய பக்தருக்கு வந்துட்டு நீ அபராதம் பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, அவரும் வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே அவர் வந்துட்டு நித்யானந்தரை வந்து தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை தேடி வந்து நடந்தே போறார். அப்போ ஒரு நாள் இரவு கவிராஜர் வந்து ஜமாட கிராமம்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல அவர் வந்து இரவு ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. அப்ப நித்யானந்தர் அவருடைய கனவுல வந்து அவருக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. என்னுடைய பக்தனை ஒருத்தனை வந்து அவமதிச்சான்றதுக்காக உன்னுடைய சொந்த அண்ணனா இருந்தா கூட அவனை நீ தியாகம் பண்ணைய அப்படின்னு சொல்லி நித்யானந்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் கவிராஜர் மேல. அவருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி நீ வந்து விருந்தாவனத்துக்கு போ அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு அவரை வந்து விருந்தாவனத்துக்கு அனுப்புறாரு. சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, ஒரு தூய பக்தர் அந்த மாதிரி அந்த பக்தர்கிட்ட நம்ம வந்து அன்பா நடந்துக்கும் போது மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் சந்தோஷப்படுறாங்க நம்ம மேல. ஆனா அதே நம்ம பக்தருக்கு நம்ம அபராதம் பண்ணா அவங்க நம்ம மேல கோவப்படுவாங்க. எப்படி நம்ம வந்து பார்த்தோம், பரீட்சித்துக்கு வந்து அந்த ஒரு பிரம்மாஸ்திரத்தை போட்டதுனால பகவான் எப்படி ஒரு சிவந்த கண்களோட வந்து காணப்பட்டார் கோபத்துல, இப்படி வந்து இந்த குழந்தையை வந்து தாக்குறதுக்கு அவன் வந்து பிரம்மாஸ்திரம் போட்டானே அப்படின்னு சொல்லி. அது மாதிரி பக்தர்களுக்கு நம்ம வந்து அபராதம் பண்ணும் போது அது வந்து பகவானுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாகும். ஸோ அதனால அது மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ பொருளுரையில வந்து இங்க சுபத்ரா, காந்தாரி, திரௌபதி, சுபத்ரா, கிருபி இவங்களை பத்திலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு இவங்க எல்லார பத்தின ஸ்டோரியும் வந்து தெரியும். ஓகே, காந்தாரி வந்து எங்க பிறந்தாங்க எங்க வளர்ந்தாங்கிறதா இருக்கு. ஓகே, பர்பட்ல வந்துட்டு பிரபுபாதர் காந்தாரி வந்து ரொம்ப ரொம்ப கற்புக்கரசி, ரொம்ப நல்ல குணம் உள்ளவங்க அப்படின்லாம் வந்து சொல்றாரு. ஆனால் கடைசியில் என்ன சொல்றாரு, இத்தனை நற்குணங்கள் அவளிடம் இருந்த போதிலும் ஒரு பெண்ணின் இயற்கையான பலவீனம் அவளிடம் இருக்கத்தான் செய்தன. இதனால் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த குந்தியிடம் அவள் பொறாமை கொண்டாள். இரு ராணிகளும் கர்ப்பவதிகளாக இருந்தனர். ஆனால் குந்தி முதலில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். இதனால் கோபமடைந்த காந்தாரி தனது சொந்த கர்ப்பப்பை இருந்த இடத்தில் பலமாக அடித்தாள். ஒரு உலக்கையை வச்சு அடிச்சிருவாங்க. இதனால் கர்ப்பம் கலைந்து என்ன ஆகுது, அது எல்லாமே வந்து ஒரு சதை பிண்டமா வந்து 100 பிண்டமா பிறக்கும். அதைத்தான் வியாசர் வந்து ஒரு பானையில எடுத்து வச்சு டெஸ்ட் டியூப் பேபியை ஃபர்ஸ்ட் பண்ணவர் வந்து வியாசர் தான். 1 2 இல்ல 100 டெஸ்ட் டியூப் பேபி வந்து பண்ணாரு சக்சஸ்ஃபுல்லா. ஸோ அப்படித்தான் வந்து இது காந்தாரியை பத்தின ஒரு ஸ்டோரி. குர்தா அப்படிங்கிறது வந்து குந்தி. ஸோ அவங்க சூரசேனருடைய ஒரு பொண்ணா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள வந்துட்டு குந்தி போஜனுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் இருக்கு. எப்படி அவங்க வந்து குந்தி போஜனுடைய அந்த அரண்மனைக்கு தேவர்கள்லாம் கூட வந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு முறை துர்வாசர் வரும்போது துர்வாசருக்கு சேவை செஞ்சு துர்வாசர் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு மந்திரம் கொடுத்து அதனால தேவர்கள் மூலமா அவங்க வந்து குழந்தையை வந்து பெற்றெடுத்துக்கிறது, இது எல்லாமே வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, திரௌபதி வந்து எப்படி யாகத்திலிருந்து அவங்க வந்து பிறந்தாங்க அப்படிங்கிறதையும், அப்புறமா அவங்க வந்து எப்படி பாண்டவர்களை வந்து திருமணம் செய்தாங்க, அவங்களுக்கு நடந்த அவமானம், இது எல்லாம் வந்து ஃபுல் ஸ்டோரியில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு பிரபுபாதர் வந்து எல்லார பத்தியும் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. சுபத்ரா
அவங்க வந்து கிருஷ்ணர் பலராமருடைய தங்கச்சி. அப்புறமா அவங்கள வந்துட்டு அர்ஜுனன் வந்து திருமணம் செய்யணும்னு விரும்பினது, அப்புறமா பலராமர் வந்து அதுக்கு எதிராக இருந்தது, அர்ஜுனனை வந்து தண்டிக்கணும்னு நினைச்சது, கிருஷ்ணர் அவரை வந்து சமாதானப்படுத்தினது, இது எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, பதம் 5. பிரத்யுஜக்மோ பிரகர்ஷேன பிராணாம் தன்வ இவாகதம் அபிசங்கம்ய விதிவத் பரிஷ்வாங்க அபிவாதனை. प्रदीप प्रदा राजेश சாந்தமாணி மதன். ஹரே கிருஷ்ணா. உயிர் பிரிந்து வந்ததைப் போல பெரும் மகிழ்ச்சியுடன் அவர்கள் அனைவரும் அவரை நோக்கி சென்றனர். அவர்கள் வணக்கங்களை பரிமாறிக்கொண்ட பின் ஆலிங்கத்தினால் ஒருவரை ஒருவர் வரவேற்றுக் கொண்டனர். ஹரே எந்த அளவுக்கு வந்து உற்சாகமா அவரை வரவேற்றாங்க அப்படிங்கிறத வந்து இங்க சொல்றாங்க. அவர் வந்ததுல அவங்களுக்கு வந்து பரம மகிழ்ச்சி. அந்த மாதிரி அந்த ஒரு மகிழ்ச்சியில எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆலிங்கனம் வந்து செய்துக்கிட்டாங்க. ஆலிங்கனம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப சாதாரணமா வந்து நினைச்சுக்க தேவையில்லை. ஆலிங்கனம் பண்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு எங்க வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு டீப் லவ் இருக்கோ அங்கதான் நம்ம அதை வந்து பண்ண முடியும். நண்பர்களுக்கு இடையிலையோ எந்த உறவா இருந்தாலும் அந்த டீப் லவ் இருந்தால் தான் அது பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம வந்து பேசுவோம். ஸோ அந்த ஆலிங்கனம் செய்திருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவரை ஆற தழுவி அந்த ஒரு துக்கத்தை வந்து குறைக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பொருளுரை. உணர்வற்ற நிலையில் உடல் உறுப்புகள் செயலற்று கிடக்கின்றன. ஆனால் உணர்வு திரும்பியதும் உடல் உறுப்புகளும் புலன்களும் சுறுசுறுப்படைந்து வாழ்வு மகிழ்ச்சி உடையதாகிறது. விதுரர் கௌரவ குடும்பத்தினருக்கு மிகவும் பிரியமானவர் என்பதால் அவரது நீண்டகால பிரிவு செயலற்ற தன்மையுடன் ஒப்பிடத்தக்கதாகும். அவர் அனைவரும் விதுரரின் தாங்க முடியாத பிரிவை உணர்ந்திருந்தனர் என்பதால் அரண்மனைக்கு அவர் திரும்பியதைக் கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர். பதம் 6. முமுஷு பிரேம பாஸ்பௌகம் விரகௌ கண்ட காதரா ராஜாதம் அர்ஹயாம் சக்ரே கிருதாசன பரிக்கிரகம். ஸ்ரீரங்கதேவன். நீண்ட பிரிவு மற்றும் பெரும் ஆவல் ஆகியவற்றினால் அவர்கள் அனைவரும் பாசத்துடன் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். யுதிஷ்ட மகாராஜன் பிறகு ஆசனங்களுக்கும் ஒரு உபசரணைக்கும் ஏற்பாடு செய்தார். பதம் 7. தம் புக்வந்தம் விஸ்ராந்தம் ஆசீனம் சுகமாசனே பிரஸ்ரவயாவனதோ ராஜா பிராகாதோஷம் ச ஸ்ருண்வதா தேசாவதா. ஸ்ரீராம் லக்ஷ்மண பிரபு. ராம் லக்ஷ்மண பிரபு. சுப்பையா பிரபு படி. சுப்பையா பிரபு இருக்கீங்களா? இருக்க பிரபு. பதம் 6 பிரபு. 7. விதுரர் விருந்துண்டு போதுமான ஓய்வு எடுத்து கொண்ட பின் சுகமாக ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். பிறகு அரசர் அவரிடம் பேச துவங்கினார். அங்கு கூடியிருந்தவர்களும் அவர் பேசுவதை கேட்டனர். ஸோ இந்த 6வது ஸ்லோகம் 7வது ஸ்லோகத்துல வந்து ஒரு சாது வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து எப்படி வந்து வரவேற்கணும் அப்படிங்கிறத வந்து இங்க நமக்கு வந்து எடுத்து காட்டுறாங்க. சாது வந்தா முதல்ல நமக்கு சந்தோஷம் வரணும். அவரை பார்த்து இவர் வந்திருக்கிறாரே அப்படின்னு நினைச்சு சந்தோஷம் வரணும். அப்புறமா வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு மரியாதையோட அவரை வந்து வரவேற்று அவருடைய பாதங்களை எல்லாம் கழுவி அந்த தண்ணியை எடுத்து தலையில தொளிச்சுட்டு பூர்ண கும்ப மரியாதைலாம் கொடுத்து அவரை வந்து வீட்டுக்கு வர வச்சு அப்புறமா வந்து அவருக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு அவருக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வந்து தண்ணி ஏதாவது வந்து கொடுத்து அதுக்கப்புறமா வந்து கேட்கணும், உங்களுடைய பிரயாணம்லாம் நல்லா இருந்துச்சா, எதுவும் வந்து அதுல சிக்கல் இருந்துச்சா அப்படின்னு மற்ற கேள்விகள்லாம் அப்ப கேட்கலாம். வந்த உடனே வந்து உள்ளேயே விடாம அப்புறம் எப்ப கிளம்புறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து நல்லது கிடையாது. ஸோ வைஷ்ணவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து தீர்த்த ஸ்தலத்தையே புனிதமாக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்க நம்மளுடைய வீட்டுக்கு வந்தா நம்ம வீடு தீர்த்தஸ்தலமா ஆக போகுது. அந்த பாக்கியம் நமக்கு வேணும்னா உள்ள கூப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னா
எங்களுக்கு தீர்த்தம்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா வாசலோடய அனுப்பிச்சிட வேண்டியதுதான். அது வந்து நமக்கு தான் வந்து நஷ்டம். ஓகே. ஸோ சாதுக்கள் ஏன் இந்த மாதிரி பிரயாணம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாகவதம் 3வது ஸ்கந்தத்திலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா அனுகிரகாயேக சரந்தி நூனம் கிருஷ்ண விமுகஸ்ய தெய்வாத். கிருஷ்ணர்கிட்ட இருந்து விமுகஸ்ய தெய்வாத். விமுக அப்படின்னு சொன்னா கிருஷ்ணரை பார்த்து அப்படி அந்த பக்கமா மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்க, ஐயா எங்களுக்கு இவர் வேணாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து கிருஷ்ணர்கிட்ட இருந்து திரும்பி இருக்கிறவங்களை வந்துட்டு திரும்ப வந்து அவங்களுடைய பௌதிக கஷ்டத்துல இருந்து அவங்கள திரும்ப இந்த பக்தி பாதைக்கு கொண்டு வர்றதுக்காக என்ன பண்றாங்க, அனுகிரகாய சரந்தி நூனம். அவங்களுக்கு வந்துட்டு அந்த அனுகிரகம் கொடுக்கறதுக்காக சரந்தி அப்படின்னா பிரயாணம் பண்றது. இப்படி பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணி என்ன பண்றாங்க, அவங்களுக்குலாம் அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக வந்து அவங்க பிரயாணம் பண்றாங்க. பக்தி சந்தர்ப்பம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அது வந்து ஜீவ கோஸ்வாமி வந்து எழுதியிருக்கிறாங்க. அதுல வந்து ஜீவ கோஸ்வாமி வந்து சொல்றாரு, ஒரு வைஷ்ணவனுடைய நெற்றியில இருக்கக்கூடிய ஒரு திலக்க ஒருத்தன் எதேச்சியா பார்த்தான் அப்படின்னா அதுவே அவனுக்கு ரொம்ப பெரிய ஒரு புண்ணியமா. அதனால அவனுக்கு அந்த சுக்கிருதியினால என்ன ஆவான், அடுத்து அவன் வந்து பக்தன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் ஒரு வைஷ்ணவருடைய நெத்தியில இருக்கக்கூடிய அந்த திலகம் இல்ல கண்டி மாலா இப்படி ஏதாவது ஒரு வைஷ்ணவ அடையாளத்தை பார்த்து, ஏய் இவன் ஹரே ராமால, இவன் ஹரே கிருஷ்ணால அப்படின்னு ஜஸ்ட் அவனுக்கு ஒரு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆனா போதும், அதோடைய ஒரு சுக்கிருதினாலே அவன் பக்திக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்துட்டு ஜீவ கோஸ்வாமி வந்து சொல்றாரு. அப்போ நம்மளாம் என்ன பண்ணணும், வீட்டுக்குள்ளேயே உட்காரக்கூடாது, ரோடா சுத்தணும். அப்படின்னா சும்மா நமக்கு வந்துட்டு பொழுது போகாம சுத்துறோம்ல, அந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிருவாங்க, இவங்க எல்லாம் ஒரு நாள் வந்து பக்தர்களா வந்து மாறிடுவாங்க. சோ அதுதான் வந்து ஒரு பக்தருடைய ஒரு எண்ணம். ஓகே. சோ இங்க வந்து விதுரர் வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு முதல்ல வந்து நல்ல ஒரு விருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து நல்லா ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டு டயர்ட் ஆயிடுறாரு. நடந்து வந்து கூட டயர்ட் ஆகல, அவர் சாப்பிட்டு டயர்ட் ஆயிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஃபீஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு ஆசனம் கொடுத்து அவர்கிட்ட இருந்து என்ன பண்றாங்க, கேள்விகள் கேட்கறாங்க. யுதிஷ்டிரர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்க போறாரு. ஸோ இதுதான் வந்து சாது சங்கத்தை வந்து எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை. நம்ம இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணணும், சாது சங்கத்தை பயன்படுத்திக்கணும். பிரபுபாதர் வந்து பொருளுரை நல்லா எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. பொருளுரை: யுதிஷ்டிர மகாராஜன் வரவேற்று உபசரிப்பதிலும் கைதேர்ந்தவராக இருந்தார். விதுரர் எல்லா குடும்ப அங்கத்தினர்களாலும் நன்கு வரவேற்கப்பட்டார். அதன் பிறகு அவர் குளிப்பதற்கும் விருந்து சாப்பாட்டிற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அதன் பிறகு அவருக்கு போதுமான ஓய்வு வழங்கப்பட்டது. ஓய்வு எடுத்த பின் அவர் அமர்வதற்கு ஒரு வசதியான ஆசனம் அளிக்கப்பட்டது. பிறகு அரசர் குடும்ப விஷயங்களை பற்றியும் மற்ற விவகாரங்களை பற்றியும் பேசத் துவங்கினார். அதுவே ஒரு அன்பு சிநேகிதரை அல்லது ஒரு எதிரியை கூட வரவேற்பதற்கான தகுந்த முறையாகும். எதிரியவே கூட பிரபுபாதர் இப்படிதான் வரவேற்கணுங்கிறாரு. டிவோட்டிஸை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்திய அறநெறிகளின்படி வீட்டிற்கு வரும் ஓர் எதிரி கூட எவ்வித பயத்தையும் உணராதிருக்கும் வகையில் அவரை நன்கு வரவேற்று உபசரிக்க வேண்டும். ரீசெண்டா ஒரு டிவோட்டி வீட்டுக்கு வந்து போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தாரு. பயங்கரமா வந்து அன்னைக்கு இப்போ கொஞ்சம் இங்கெல்லாம் மழை சீசன், மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல கார் நிப்பாட்டிட்டு வந்து அவர் ஃபோன் பண்றாரு, வீட்டுல மாதாஜிக்கு இந்த மாதிரி ஒரு டிவோட்டி வந்திருக்கிறாங்க, வீட்டுக்கு வரணும், கொஞ்சம் கொடை ஏதாவது கொடுத்து விடு, மழை ரொம்ப பெய்யுது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பேசுறாரு. அந்த அம்மா ஒரு 1/2 மணி நேரம் அவருக்கு கிளாஸ் எடுத்துச்சு. யாரை கேட்டு கூட்டு வந்தீங்க? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு யாரையாவது கூட்டு வந்துருவீங்க, கூட்டு வந்துட்டு என்னைய வந்து அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி என்னைய வேலை வாங்குவீங்களா? அப்படியே கொண்டு போய் திரும்ப ரிட்டர்ன் பண்ணி விட்டுட்டு வாங்க, இல்லைன்னா நீங்களும் வீட்டுக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம். ஸோ நம்மளுடைய கலாச்சாரம் இன்னைக்கு அந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஒருவன் தன் எதிரியிடம் எப்பொழுதும் அச்சம் கொண்டவனாகவே இருப்பான். ஆனால் எதிரி வீட்டிற்கு வரும் ஒருவரை ஒரு உறவினரைப் போலவே நடத்த வேண்டும் என்பதையே இது குறிக்கிறது. எனவே குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரின் நலனிலும் அக்கறை கொண்டிருந்த விதுரரை போன்ற ஒரு உறவினரை, இல்ல விதுரர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பக்தரை என்னவென்று சொல்வது? இவ்வாறாக மற்ற எல்லா குடும்ப அங்கத்தினர்களுக்கு முன்பாக யுதிஷ்டிர மகாராஜன் பேச துவங்கினார். என்ன கேட்டாரு? தலம் 8. யுதிஷ்டிர உவாச்ச அவிஸ்மரதனோ யுஸ்மத் பக்ஷச்சாய சாமேதிதான் விபத்கனாத்
விஷக்ஞாதேர் மோஷிதாயத் சமாத்ருதாக. Hare Krishna Prabhu, Pranam Prabhu. Yudhishthira Maharajan கூறி மொழிபெயர்ப்பு by His Divine Grace S. Bhakti Vedanta Srila Prabhupada ki jai. யுதிஷ்டிர மகாராஜன் கூறினார், சிற்றப்பா, நீங்கள் எப்படி எங்களையும் எங்கள் தாயாரையும் எல்லா வகையான பேராபத்துகளில் இருந்து பாதுகாத்து வந்தீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உங்களுடைய பாரபட்சம் ஒரு பறவையின் இறகுகளைப் போல் கொடிய விஷத்திலிருந்தும் அநியாயமான தீ விபத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றியது. ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ. ஸோ இந்த ஸ்லோகத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, யுதிஷ்டிரர் வந்து விதுரர் ஆரம்ப காலங்கள், அதாவது அவருடைய குழந்தை பருவத்தில இருந்து எந்த அளவுக்கு விதுரர் வந்து தனக்கு உதவி செய்தார் அப்படிங்கறத அவர் மறக்கல. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குணம். நமக்கு வந்து உதவி செய்தவர்களை வந்து என்னைக்குமே வந்து மறக்க கூடாது. அதனாலதான் திருக்குறள்ல வந்து ஒரு குறள் இருக்கு. ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, சொல்லுங்க யாராவது. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது. ஜெகன் பிரபு. ஓகே, வேற என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யா, அதுதான் கூடி உள்ளம்பித்தல் அனைத்தே புலவர் கூடி. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு செய் நன்றி மறக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப கெட்ட குணம். அது வந்து ஏன்னா நம்மளுடைய இக்கட்டான நிலைமையில நமக்கு உறுதுணையா இருந்தவங்க, நமக்கு உதவி செய்தவர்களை வந்து சாஸ்திரப்படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவர் நமக்கு வந்து ஒரு அப்பாவுக்கு சமமானவர். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நமக்கு உதவி செய்தவர் நமக்கு வந்து ஒரு தந்தை போல. அப்படிப்பட்ட அந்த நபரை நம்ம வந்து உதாசீனப்படுத்திட்டோம், நம்ம வந்து ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ அதனாலேயே நமக்கு வந்து நம்மளுடைய நற்புண்ணியங்கள் எல்லாமே வந்து காலியாயிரும். ஸோ அதனால அதான் சொன்னாங்களே. தேங்க்யூ. ஸோ இங்க அப்புறம் யுதிஷ்டிரர் வந்து அதை நினைச்சு வந்து சந்தோஷப்படுறாரு. எந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்க, எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு பறவையின் இறகு போல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா முன்னாடி கிராமத்துல எல்லாம் நீங்க பார்த்துருந்துருக்கலாம், வீட்டுல எல்லாரும் வந்து கோழி வளர்ப்பாங்க. அந்த கோழி வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோழி குஞ்சு வந்து சில நேரத்துல வந்து கழுகு தூக்குறதுக்கு வரும். கழுகு தூக்க வரும், இல்லைன்னா காக்கா தூக்க வரும். அப்ப அந்த கோழி என்ன பண்ணும், தன்னுடைய குஞ்சுகள் எல்லாத்தையுமே வந்து அந்த தன்னுடைய ரெக்கைக்குள்ள அப்படியே வந்துட்டு அந்த இறகுக்குள்ள வந்து கவர் பண்ணி வச்சுக்கும், வெளியிலேயே காமிக்காது. அப்புறமா வந்துட்டு தன்னுடைய ஒரு டெரரான ஒரு ஃபேஸை அந்த கழுகுக்கு காமிக்கும், கிட்ட வந்தேன்னா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு தாய் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி வந்து விதுரர் யுதிஷ்டிரரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறார் தன்னுடைய இறகுகளுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து டிவோட்டி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதுலனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பக்தர்கள் சக பக்தர்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் வந்தா அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு பக்தருக்கான ஒரு லட்சணம். அது இல்லாம நம்ம வந்து அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு தெரியும் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பெரும்பாலும் என்ன பண்ணிக்கிறோம், கதவை பூட்டிட்டு நம்ம உள்ளே இருந்துக்கிறோம். நம்ம வந்து நம்மளுடைய இந்த மாதிரி விதுரர் மாதிரி வந்து நம்ம அரவணைச்சு காப்பாத்துனா கூட அட்லீஸ்ட் கை நீட்டியாவது காப்பாற்றலாம். அந்த அளவுக்கான ஒரு உதவி கூட செய்யறதுக்கான ஒரு மனப்பான்மை இன்னைக்கு ரொம்ப வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால இங்க யுதிஷ்டிரர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அட்லீஸ்ட் சித்தப்பா இப்பயாவது நம்ம கூட வந்து இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அவங்க செய்த உதவிக்கு நம்ம கடைசி வரைக்கும் அவங்கள வந்து பாத்துக்கணும் அப்படின்னு யுதிஷ்டிரருக்கு விருப்பம். ஆனா விதுரர் அந்த மாதிரி பாத்துக்கணும்னு யுதிஷ்டிரருக்கு விருப்பம். ஆனா விதுரர் வந்து ஒரு சிறந்த பக்தர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு உபசரிப்பு அவர் வந்து ஏத்துக்க விரும்பல. ஸோ இங்க வந்ததும் திருதராஷ்டிரரை வந்து கரையேற்றணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாரே தவிர இங்க வந்து ஒரு சுகபோகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அவர் வரல. ஸோ இப்போ விதுரர் எப்படிலாம் காப்பாத்தினாருங்கிற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். எஸ்பெஷலி இங்க பிரபுபாதர் வந்து அந்த வாரணாவதம் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல புரோஷனன் அப்படிங்கிறவனை வச்சு ஒரு அரக்கு மாளிகை கட்டி அங்க வச்சு எல்லாரையுமே வந்து கொல்றதுக்கு வந்து ஒரு பிளான் பண்றாங்க. அதை வந்து விதுரர் வந்து அவங்களுக்கு சீக்ரெட் லாங்குவேஜ் மூலமா சொல்லி வந்து புரிய வைக்கிறாரு. யுதிஷ்டிரரும் அதை புரிஞ்சுக்கிட்டு, அப்ப அங்க ஆபத்து இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு
அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ அதுல ஒரு டயலாக் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, யுதிஷ்டிரர் அந்த மாதிரி அஸ்தினாபுரத்துல இருந்து கிளம்பும் போது விதுரர் சொல்லுவாரு, காட்டுல வந்து தீப்பிடிச்சு எரியும் போது இந்த எலி இருக்கே, அந்த எலி மட்டும் வந்து தப்பிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லுவார். காட்டுல தீப்பிடிச்சு எரியும் போது எலி மட்டும் எப்படி தப்பிக்குது? பூமிக்குள்ளார போயிடும். அது வந்து குழி தோண்டி பூமிக்குள்ள போயிருது இல்லையா? அப்போ தீ மேல என்னதான் இருந்தாலும் பாதிக்காது. அதை கேட்ட உடனே யுதிஷ்டருக்கு வந்து புரிஞ்சிருது, ஓகே அப்படின்னா சித்தப்பா நம்மள வந்து ஒரு குழி தோண்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லி. மத்தவங்களுக்கு இல்ல, அவங்க தப்பிக்கிறதுக்கு. அதை வந்து ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு அது வழியா அவங்க வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்க போனதுல இருந்தே அந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிடுறாரு கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ எக்ஸாக்டா அந்த நாள் வரும்போது அந்த சுரங்கப்பாதை வழியா அவங்க வந்து தப்பிச்சிடுறாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து விதுரரை பார்க்கறதுக்கு வந்து வெளிப்படையா வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில இல்லை. அவர் வந்து தீர்த்த யாத்திரை அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கூட வந்து அவங்க வந்து அவரை வந்து ஒரு உயர்ந்த ஒரு மரியாதை கொடுத்து அவரை வந்து வரவேற்கிறாங்க. ஸோ வைஷ்ணவர்களுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து நம்ம வந்து அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இல்ல பௌதிகமான ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சு அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓ இந்த பக்தரா, இவர் வந்து அந்த கோவில்ல இப்படி ஒரு சர்வீஸ் பண்றாரு, அந்த ப்ரோ அவ்வளவு படிச்சிருக்கிறாரு, அந்த ப்ரோ எப்படிப்பட்ட ஃபேமிலியில இருந்து வந்திருக்கிறாரு தெரியுமா? இதெல்லாம் வந்து ஒரு குவாலிஃபிகேஷனே கிடையாது. ஒரு டிவோட்டினா டிவோட்டி தான். அவர் வந்து நல்லா பகவானுக்கு சேவை பண்றாருன்னா நல்லா சேவை பண்றாரு, அவ்வளவுதான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர அதை தவிர்த்து ஓ அவங்கெல்லாம் வந்து ஐஐடியில படிச்சவங்க, எம்ஐடியில படிச்சவங்க, வாட் இஸ் த யூஸ்? அந்த பௌதீக கல்வியினால வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த ஆன்மீகத்தை வந்து எடை போட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மைண்ட் இன்னும் மெட்டீரியலா தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, யாரையும் வந்து ஒரு பௌதிக தளத்துல அதை வச்சு ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சு இவங்க பெரிய டிவோட்டி அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்க தேவையில்லை. யாரோ ஒருத்தர் ரொம்ப சாதாரணமான ஒருத்தரா இருக்கலாம், ஆனா அவர் பகவானுக்கு மேல ஆழ்ந்த ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு பகவானுடைய சேவையிலேயே ஆனந்தமா அவர் இருப்பாரு. அந்த ஒரு பக்தர் தான் உயர்ந்த பக்தர். ஓகே, 19 கயாவிருத்யா வர்த்திதம் பஸ் சரத்தி கயாவிருத்யா வர்த்திதம் பஸ் சரத்தி சிதி மண்டலம் தீர்த்தானி சேத்திர முக்கியானி சேவிதானி கபூதலே. பூமி மீது பிரயாணம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை எப்படி நீங்கள் கவனித்துக் கொண்டீர்கள்? எந்தெந்த புண்ணிய ஸ்தலங்களிலும் புனித இடங்களிலும் நீங்கள் சேவை செய்தீர்கள்? யுதிஷ்டிரர் வந்து என்ன கேள்வி கேட்கிறார்? அற்புதமான ஒரு கேள்வி கேட்கிறார். தீர்த்தானி சேத்திர முக்கியானி சேவிதானிக. சேவிதானி அப்படின்னு சொன்னா ஒண்ணு அந்த சேவிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன, நம்ம பகவானை சேவிக்கிறது அப்படின்னு சொன்னா தரிசனம் பண்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சேவிக்கிறதுன்னா சேவை, இன்னொன்னு என்ன அர்த்தம், சேவிதானின்னா சேவை செய்யறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ இங்க பிரபுபாதர் வந்து டிரான்ஸ்லேஷன்ல சேவிக்கிறதுன்னு சொன்னாலும், அதாவது வேர்ட் டு வேர்ட் மீனிங்ல சேவிக்கிறதுன்னு சொன்னாலும் டிரான்ஸ்லேஷன்ல வந்து சேவைன்னு வந்து கொடுத்துட்டாரு. அப்படின்னா ரெண்டுமே தான். ஸோ ரெண்டுமே முக்கியம். நம்ம புனித ஸ்தலத்துக்கு போனோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம என்ன பண்ணணும், அங்க நம்ம சேவையும் செய்யணும். அந்த சேவையும் செய்யணுங்கிறது வந்து ஆப்ஷனல் கிடையாது, அது மஸ்ட். அதனாலதான் வந்து யுதிஷ்டிரரே வந்து என்ன கேட்கிறாரு, நீங்க என்ன சேவை பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. ஏதாவது சேவை செய்தீர்களா அப்படின்னு கேட்டா அது வந்து ஆப்ஷனல்னு அர்த்தம். நம்ம வந்து தீர்த்த யாத்திரை போறோம், சேவை பண்ணலாம், பண்ணாம கூட வரலான்னு அர்த்தம். ஆனா யுதிஷ்டிரருடைய அந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்னன்னா அது மஸ்ட்னு அர்த்தம். இந்த சேவை செய்வது அப்படிங்கிறது மஸ்ட். நம்ம எங்கேயாவது தீர்த்த யாத்திரைன்னு போறோம்னா அந்த தீர்த்த ஸ்தலத்துல நம்ம ஒரு சேவை செய்திருக்கணும் அப்படிங்கிறது மஸ்ட். அதனால நீங்க வந்து என்ன மாதிரியான ஒரு சேவையெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் இங்க வந்து யுதிஷ்டிரர் வந்து விதுரர்கிட்ட வந்து கேட்கிறார். ஓகே, பொருளுரை. குடும்ப விவகாரங்களில் இருந்து, முக்கியமாக அரசியல் சதித்திட்டங்களில் இருந்து தம்மை விலக்கிக் கொள்வதற்காக விதுரர் அரண்மனையை விட்டு வெளியேறினார். முன்பே குறிப்பிடப்பட்டது போல் துரியோதனன் அவரை ஒரு சூத்ராணியின் மகன் என்று கூறி அவமதித்தான். ஆனால் யுதிஷ்டிரர் என்னைக்குமே அதை பண்ணதே கிடையாது. யுதிஷ்டிரர் வந்து
வயதில் மூத்தவர்களை என்னைக்கும் அவர் வந்து அவமதிச்சதே கிடையாது. ஓகே. விதுரரின் தாயார் ஒரு சூத்ராணி என்ற போதிலும் அவள் துரியோதனுக்கு பாட்டி ஆவாள். சில சமயங்களில் பாட்டிக்கும் பேரன்களுக்கும் இடையில் கேலியான பேச்சுக்கள் அனுமதிக்கப்பட்டன. ஆனால் துரியோதனன் பேசியது உண்மைதான் என்பதால், உண்மைதான்னா அவனுக்கு உண்மையிலே அவமதிக்கணும்ன்றத அந்த எண்ணத்தினால அவன் பண்ணான். அது விதுரருக்கு விரும்பத்தகாத பேச்சாகும். ஸோ அதனால வந்து அதை அவர் நேரடியான அவமரியாதையாக கருதினார். எனவே அவர் அரண்மனை வாழ்வை துறந்து துறவரத்தை ஏற்க முடிவு செய்தார். இந்நிலை வானப்பிரஸ்த ஆசிரம் அல்லது வீட்டை துறந்து தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும் வாழ்வு என்று அழைக்கப்படுகிறது. விருந்தாவனம், ஹரித்வாரம், ஜெகநாத் பூரி மற்றும் பிரயாகை ஆகியவற்றை போன்ற இந்தியாவின் புனித ஸ்தலங்களில் பல சிறந்த பக்தர்கள் உள்ளனர். மேலும் அத்தகைய இடங்களில் ஆன்மீக முன்னேற்றம் அடைய விரும்புவோருக்கான இன்றும் பல சத்திரங்கள் உள்ளன. இத்தகைய சத்திரங்களின் உதவியால் விதுரர் தம்மை பராமரித்துக் கொண்டாரா என்பதை கேட்டறிய யுதிஷ்டிர மகாராஜன் ஆவல் கொண்டார். ஓகே. ஸோ இந்த தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்த தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே அந்த தீர்த்த யாத்திரையை நம்ம எல்லாம் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு காலம், நேரம் இது எல்லாம் வந்து கருதி நம்ம வந்து பஸ்ஸு, ஃப்ளைட்டு, ட்ரெயின் எப்படியோ வந்து போயிட்டு வர்றோம். ஆனா ரியலான தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறது வந்து நடந்து போறது. நம்ம நடந்து ஒவ்வொரு தீர்த்த ஸ்தலத்துக்கு நம்ம போய் பார்க்கக்கூடிய அந்த ஒரு அனுபவமே வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு தீர்த்த ஸ்தலத்துக்கு நம்ம அந்த மாதிரி போயிட்டு வர்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம தான் பரிக்கிரம் செய்யறோம், அந்த மாதிரி தானே பரிக்கிரம் செய்யறோம். பரிக்கிரமான்னா என்ன? கோவர்தன் பரிக்கிரமா பண்ணுவீங்க ஒரு 4 மணி நேரம், இல்ல அதிகபட்சம் பண்ணா ஒரு 6 மணி நேரம், இன்னும் அதிகபட்சமா எடுத்தா 8 மணி நேரம், அவ்வளவுதான். வருஷத்துல எப்பயோ ஒரு வாட்டி போவீங்க, அதோட முடிஞ்சிருது. அப்கோர்ஸ் அதுக்கு கண்டிப்பா பெனிஃபிட் இருக்கு, இல்லைன்னு கிடையாது. கோவர்தனத்தை பரிக்கிரமா செய்யறதுனால நமக்கு பல நன்மைகள் இருக்கு. ஆனா இந்த தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறது இன்னும் அது ரொம்ப மகத்துவமானது. அதனாலதான் பழைய காலத்துல ஆச்சாரியர்கள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தீர்த்த யாத்திரை போவாங்க. அவங்கெல்லாம் ஹோல் இந்தியாவையே தீர்த்த யாத்திரை பண்ணுவாங்க. நடந்தே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தீர்த்த ஸ்தலங்களுக்கு எல்லாம் போய் அவங்க வந்து அந்த பகவானை சேவிச்சுட்டு வருவாங்க. நீங்க எந்த ஆச்சாரியர் எடுத்துக்கிட்டாலும் சரி, ராமானுஜர், மத்வாச்சாரியார், சங்கரர், அந்த மத்வாச்சாரியர் வந்த பரம்பரையில வந்தவங்க, ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரையில வந்தவங்க, நீங்க எத்தனை பேர் நீங்க பார்த்தாலும் எல்லாருமே இந்த தீர்த்த யாத்திரை போறதுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு கட்டாயமான ஒரு வழக்கமா இருந்தது. சைத்தன்ய மகாபிரபு போலையா? ஓகே. பதம் 10. பவத்விதா பாகவதா தீர்த்தபூதா ஸ்வயம் விபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாப்ருதா. ஹரே கிருஷ்ணா பிரபு. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதுக்கு ஜெய். எம்பெருமானே, தங்களை போன்ற மேன்மையுள்ள பக்தர்கள் புண்ணிய ஸ்தலங்களே சொரூபமாக விளங்குகின்றன. பரமபுருஷரை உங்களது இதயத்தில் ஏந்தி செல்வதால் எல்லா இடங்களையும் தாங்கள் புண்ணிய தீர்த்தங்களாக மாற்றி விடுகிறீர்கள். ஹரே கிருஷ்ணா. எந்தெந்த தீர்த்தத்துக்கு போனாருன்னு கேட்டாரு. இப்போ இன்னொரு படி மேல போய் அந்த தீர்த்தத்துக்கு நீங்க போறது வந்து உங்களை பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்காக இல்ல. நீங்க ஏன் போறீங்க? அந்த தீர்த்த ஸ்தலத்தை பியூரிஃபை பண்றதுக்காக நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லி யுதிஷ்டிரர் விதுரரை வந்து புகழ்றார். எப்படி அவங்க வந்து பியூரிஃபை பண்ண முடியுது அப்படின்னு கேட்டா, ஏன்னா பகவானை எப்போதும் அவங்களுடைய இதயத்துல வந்து தாங்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த பியூரிஃபிகேஷன் பண்ண முடியுது. ஸோ எல்லாரும் தீர்த்த ஸ்தலங்களுக்கு போய் என்ன பண்றாங்க? அந்த தீர்த்த ஸ்தலங்கள்ல தங்களுடைய பாவங்களை விட்டுட்டு வர்றாங்க. ஆனா தூய பக்தர்கள் வந்து என்ன பண்றாங்க? அவங்க அங்க போய் அந்த தீர்த்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான அமங்கலத்தையும் வந்து போக்கி அந்த தீர்த்த ஸ்தலத்தை புனிதப்படுத்துறாங்க. ஸோ அது வந்து பக்தர்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே. பொருளுரை. அத்தகைய புனிதமடைந்த இடத்திற்கு செல்லும் ஒருவர் அங்கு வாழும் தூய பக்தர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அத்தகைய உபதேசங்களை நடைமுறை வாழ்வில் பின்பற்ற முயல வேண்டும். இவ்வாறாக பரமகதியான பரமபதத்தை சென்றடைய ஒருவன் தன்னை படிப்படியாக தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாரு?
ஒரு தூய பக்தரை தேடி கண்டுபிடிக்கணுங்கிறாரு. கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை வந்து வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழ்க்கையை வெற்றி அடைகிற வரைக்கும் வந்து அதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன யூஸ்? அதுக்கு தான் நரோத்தமதாஸ் தாக்கூர் வந்து சொல்றாரு, தீர்த்த யாத்ரா பரிஸ்ரம கேவல மனேர பிரம்ம அப்படின்னு வந்து நரோத்தமதாஸ் தாக்கூர் வந்து சொல்றாரு ஒரு பாட்டுல. தீர்த்த யாத்ரா பரிஸ்ரம, தீர்த்த யாத்திரை பண்ணணுங்கிறது ஒரு பரிசிரமம். பரிசிரமம்னா என்ன? கடினமான ஒரு முயற்சி. அப்ப தீர்த்த யாத்திரை செய்வதற்காக கடினமான ஒரு முயற்சியை நம்ம வந்து மேற்கொண்டால் கூட கேவல மனேர பிரம்ம, அது வந்து வெறுமனையே வந்து என்னவாயிருது? அது வந்து ஒரு மன பிரம்மை, பிவில்டர்மெண்ட், குழப்பம். இல்லைன்னா வந்து என்னது பிவில்டர்மெண்ட்டுக்கு தமிழ் என்ன மீனிங்? குழப்பம் தானா? கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பக்தருடைய ஒரு சங்கம் கிடைக்கல, பக்தர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு அறிவுரையை எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா, அந்த தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா? அது ஜஸ்ட் வந்து ஒரு மனேர பிரம்ம, அது வந்து மனசோடைய ஒரு ஸ்பெகுலேஷன், இல்லைன்னா வந்து ஒரு குழப்பமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு வந்து நரோத்தமதாஸ் தாக்கூர் வந்து சொல்றாரு. ஓகே. பொருளுரை. பரமபுருஷருக்கு தொண்டு செய்வதை தவிர வாழ்வில் வேறு ஆசைகள் இல்லாதவராக இருக்கும் விதுரரின் பிரதிநிதிகளையும் ஒருவன் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அத்தகைய தூய பக்தரிடம் பலநோக்கு கர்மமோ அனுபவ சாத்தியமில்லாத மனக்கற்பனையோ சிறிதும் இல்லாததால் அவர்களின் இதயத்தில் பகவான் எப்பொழுதும் குடியிருக்கிறார். ஸோ இப்போ வந்து பகவானுடைய இதய பக்தர்கள், இந்த மாதிரியான தூய பக்தருடைய இதயத்துல பகவான் வந்து இருக்கிறாரு. அதனால அவங்க தீர்த்த ஸ்தலத்தையே புனிதமாக்குறாங்கிறத வந்து யுதிஷ்டிரர் சொல்லிட்டாரு. ஆனா பிரபுபாதர் என்ன சொல்றாரு? அப்படி பகவான் ஒருத்தருடைய இதயத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? அவங்களுடைய இதயத்துல பலநோக்கு கர்மமோ அனுபவ சாத்தியமில்லாத மனக்கற்பனை. பிரபுபாதர் போட்ட வார்த்தை பாருங்க, அனுபவ சாத்தியமில்லாத ஒரு மனக்கற்பனை. மனக்கற்பனை கூட இருக்கலாம், ஆனா அனுபவத்துல சாத்தியமே படாத ஒரு விஷயத்த வந்து ஸ்பெகுலேட் பண்றது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத அவங்களுடைய, அப்படிப்பட்ட அவங்களுடைய இதயம் வந்து சிறிதும் மனக்கற்பனை கொஞ்சம் கூட இல்லை, அவங்களுடைய இதயத்துல பகவான் எப்பவுமே குடியிருக்கிறாரு அப்படின்னு வந்து பிரபுபாதர் இங்க சொல்றாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிவோட்டியை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட வந்து நம்ம அட்வைஸ் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க பிரபுபாதர் சொல்றாங்க. ஓகே. பதம் 11. அபின சுப்ரதஸ்தாத பாந்தவ கிருஷ்ண தேவதா திருஷ்டா ஸ்ருதா வா யதவ ஸ்வபுர்யாம் சுகம் ஆசதே. யோகஸ்ரீ மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. மொழிபெயர்ப்பு. சிற்றப்பா, துவாரகைக்கு நீங்கள் நிச்சயமாக சென்றிருப்பீர்கள். புனிதமான அந்த இடத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவையில் மெய்மறந்துள்ள நமது நண்பர்களும் நம் நலத்தில் அக்கறையுள்ளவர்களான யது வம்சத்தினரும் உள்ளனர். நீங்கள் அவர்களை கண்டிருக்க கூடும் அல்லது அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்க கூடும். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்களா? ஹரே கிருஷ்ண பிரபு. ஸோ இது வரைக்கும் விதுரரை பத்தி விசாரிச்சாரு, அவருடைய பிரயாணத்தை பத்தி விசாரிச்சாரு. இப்போ அதுக்கப்புறமா அந்த பிரயாணத்துல நீங்க கண்டிப்பா வந்து துவாரகைக்கும் போயிருப்பீங்க. அப்ப துவாரகையில நீங்க வந்து கிருஷ்ணரையும் பாத்தீங்களா? அங்க இருக்கக்கூடிய மற்ற உறவினர்களையும் பாத்தீங்களா? அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க யுதிஷ்டிரர் வந்து நலம் விசாரிக்கிறார். பொருளுரை. கிருஷ்ண தேவதா, அதாவது எப்பொழுதும் கிருஷ்ணரின் தொண்டில் மெய்மறந்து ஈடுபட்டிருப்பவர்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரது செயல்களையும் பற்றிய சிந்தனையில் எப்பொழுதும் மெய்மறந்திருந்த யாதவர்களும் பாண்டவர்களும் விதுரரை போலவே தூய பக்தர்கள் ஆவர். பகவானின் தொண்டில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக விதுரர் வீட்டை விட்டு வெளியேறினார். ஆனால் பாண்டவர்களும் யாதவர்களும் எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் மெய்மறந்தவர்களாக இருந்தார். இவ்வாறாக பக்தி பூர்வமான அவர்களது குணங்களில் எந்த வேறுபாடும் இல்லை. ஒருவர் வீட்டிலேயே இருந்தாலும் அல்லது வீட்டை விட்டு வெளியேறினாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதை நன்கறிந்து அவரை பற்றிய தெய்வீக சிந்தனையில் மெய்மறந்து கிடப்பதுவே ஒரு தூய பக்தருக்குரிய உண்மையான தகுதியாகும். ஸோ ஒரு பக்தருக்கான ஒரு தகுதி எப்போதும் கிருஷ்ணருக்குடைய அந்த ஸ்மரணத்திலேயே இருக்கிறது. அதுதான் வந்து ஒரு குருவுக்கான ஒரு தகுதியை வந்து உபநிஷத்துல சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். பிரம்மனிஷ்டம்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்தில் பிரபு நிலை பெறுதல். பகவானை பற்றி தியானிச்சுட்டு இருக்கிறதா? பிரம்மத்திலே நிலை பெற்றிருப்பது பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொன்னா பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் எதி சப்யதே. அதாவது பகவான் அப்படிங்கிறது தான் பிரம்மத்துடைய ஒரு பூரண நிலை. ஸோ பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொன்னா அந்த பகவான்ற அந்த பூர்ண நிலையில எப்பயுமே ஒரு நிஷ்டையோட இருக்கிறது. பகவானுடைய பூர்ண நிலையில நிஷ்டையோட இருக்கிறது அப்படின்னு சொன்னா பகவான் கிருஷ்ணர் அவர் எப்போதுமே வந்து அவரை மகிழ்விக்கக்கூடிய செயல்களை மட்டுமே செய்வேன் அப்படிங்கிறதுல நிஷ்டையோட இருக்கிறது. அதுதான் பிரம்மனிஷ்டம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிஷ்டையில இருக்கிறவங்க தான் தூய பக்தர்கள். அவர்களுடைய செயல்கள் நிஷ்டைனா பிரபு, நிஷ்டைனா பிக்ஸ்டா இருக்கிறதா பிரபு? ஆமா. ஸோ அவர்களுடைய செயல்கள்ல எதுலையுமே ஒரு சின்ன அளவு கூட வந்து தங்களுடைய சுய விருப்பமோ இல்ல நன்மையோ எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்டா வந்து அவங்களுடைய செயல் வந்து கிருஷ்ணருடைய இன்பத்திற்கானதாக மட்டும்தான் இருக்குன்ற நிஷ்டையோட இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு பக்தரோட இதயத்துல எப்பயுமே பகவான் இருக்கிறாரு. அவங்களதான் இங்க வந்து கிருஷ்ண தேவதா அப்படின்னு வந்து இங்க வந்து சொல்றாங்க. இன்னும் சிலர் எப்போதுமே பகவானை நினைச்சிட்டே இருந்தாங்க. பிரபுபாதர் பொருளில சொல்றாரு. உதாரணம் கம்சன், ஜராசந்தன், சிசுபாலன் இவங்களாமே கூட எப்பயுமே நினைச்சிட்டே இருந்தாங்க. ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்கெல்லாம் கிருஷ்ணருக்கு அனுகூலமான விதத்துல வந்து கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் கிருஷ்ணருக்கு பிரதிகூலமான விதத்துல வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால 2 பேருக்குமே ரிசல்ட் வேற வேற. ஓகே. பதம் 12. இதி உக்தோ தர்மராஜேன சர்வம் தத் சமவர்ணயத் யதானுபூதம் கிரமசோ வினாயது குலக்ஷயம். ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் இருக்கிறேன் விஜய் ஜாம்பவதி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மொழிபெயர்ப்பு குரல் தந்தை ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். யுதிஷ்ட மகாராஜனால் இவ்வாறு கேள்விகள் கேட்கப்பட்ட மகாத்மா விதுரர் தாம் அனுபவித்த அனைத்தையும் படிப்படியாக விளக்கினார். யது வம்சத்தின் அழிவை பற்றிய செய்தியை மட்டும் அவர் விளக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா. பதம் 13. நனு அப்ரியம் துர்விஷகம் நிருணாம் ஸ்வயம் உபஸ்திதம் நாவேதயத் சகருணோ துக்கிதான் திரஷ்டும் அக்ஷமஹ. ஹரே கிருஷ்ணா பிரபு. மொழிபெயர்ப்பு. ஜெயசில பிரபுபாதருக்கு ஜெய். கருணை உள்ளவரான மகாத்மா விதுரரால் எந்த சமயத்திலும் பாண்டவர்களின் துக்கத்தை கண்டு அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. எனவே துன்பங்கள் தானாகவே வருகின்றன என்பதால் விரும்பத்தகாததும் சகிக்க இயலாததுமான இச்சம்பவத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை. எச்சம்பவத்தை வெளிப்படுத்தவில்லை. பிரபு எது வம்சம் கிருஷ்ணரும் எது வம்சம் வெரி குட். அது வந்து சொன்னா யுதிஷ்டிரர் ரொம்ப வருத்தப்படுவாரு. யுதிஷ்டிரர் வருத்தப்பட்ட இவருக்கு தாங்க முடியாது. அதனால அவர் வந்து என்ன பண்ணல, அதை பத்தி எதையுமே வந்து சொல்லல. பொருளுரை. நீதி சாஸ்திரப்படி விரும்பத்தகாத ஒரு உண்மையை மற்றவர்களுக்கு துன்பத்தை தருமானால் அதை ஒருவர் பேசக்கூடாது. அது என்ன சொல்லுவாங்க, தர்மசாஸ்திரத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, சத்தியம் புருகாத்தா. அதாவது நம்ம உண்மையே பேசினா கூட அது ஒருத்தருக்கு நன்மை கொடுக்கும்னா பேசணும். சத்தியம் புருகாத் ஹிதம் புருகாத் சம்திங், அது எனக்கு ஞாபகம் வரல. ஸோ ஒருத்தருக்கு வந்து நம்ம பேசக்கூடிய உண்மை வந்து துன்பத்தை தரும் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த உண்மையை அந்த இடத்துல மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து உடனே கோர்ட்டுல நிறைய பேருக்கு வந்து தப்புக்கு தண்டனை கொடுக்க போவாங்க. அந்நேரம் உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்காது பிரபு. அப்ப குற்றவாளிகள்லாம் தப்பிச்சிருவாங்களே, என்ன பண்றது? இயற்கையின் சட்டத்தினால் துன்பம் அதற்கேற்ற உரிய வழியில் நம்மை தேடி வருகிறது. எனவே விளம்பரத்தால் அதை ஒருவர் மிகைப்படுத்த கூடாது. விதுரரை போன்ற கருணையுள்ளம் படைத்த ஒருவருக்கு எது வம்சத்தின் அழிவை போன்ற விரும்பத்தகாத ஒரு செய்தியை வெளிப்படுத்துதல் சாத்தியமல்ல. குறிப்பாக அன்பிற்குரிய பாண்டவர்களின் விஷயத்தில் இதை அவரால் ஒருபோதும் செய்ய முடியாது. எனவே வேண்டுமென்றே அதை அவர் தவிர்த்து விட்டார். ஓகே, இதுதான் காரணம். பதம் 14.
கஞ்சித் காலம் அதாவாத்சித் சத்கிருதோ தேவவத் சுகம் பிராதுர்ஜேஷ்டஸ்ய ஸ்ரேயஸ் கிருத் சர்வேஷாம் சுகம் ஆவகன். பக்தபதி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இவ்வாறாக உறவினர்களால் ஒரு தெய்வீக புருஷரை போலவே உச்சரிக்கப்பட்ட மகாத்மா விதுரர் அவரது தமையனின் மனோபாவத்தை சீர்படுத்தி மற்ற அனைத்தையும் மகிழ்விப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அங்கேயே தங்கினார். ஹரே கிருஷ்ணா. ஒரு தெய்வீக புருஷரை போலவே உபசரிக்கப்பட்டவர். ஓகே, ஸோ விதுரரை வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்க? ஏதோ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பகவானே வந்துட்ட மாதிரி வந்து பார்த்துருக்குறாங்க. நம்ம பகவானே வந்தா கூட இப்ப எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் வந்துட்டு சிஸ்டம்ல ஆன்ல இல்லைன்னா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நீங்க தயவுசெய்து போயிட்டு என்னுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி வந்து நம்ம நிலைமை. ஆனா ஆண்டவர்கள் வந்து எப்படின்னா பக்தர் வந்ததையே பகவானே வந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணி கவனிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதுதான் வந்து வைஷ்ணவர்களை வந்து கவனிப்பதற்கான ஒரு சிறந்த ஒரு உதாரணம். அந்த மாதிரி வந்து பக்தர்களை வந்து கவனிச்சுக்கணும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்ப ரொம்ப இதுல வந்து அக்கறையா இருப்பாங்க. யாரெல்லாம் வந்துட்டு மாயப்பூர்ல இருந்து சைத்தன்ய மகாபிரபுவை பூரியில மகாபிரபு இருப்பாங்க. அப்போ அவங்கள பாக்குறதுக்காக அந்த பக்தர்கள்லாம் வருவாங்க. அப்போ மகாபிரபுடைய அசோசியேட்டா மகாபிரபு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, வர்ற இவங்களை எல்லாமே வந்துட்டு நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுல ஏதாவது வந்து ஒரு குறை இருந்தா மகாபிரபுக்கு ரொம்ப கோபம் வரும். அங்க இருந்து நடந்து வருவாங்க இல்லையா, சோ அந்த வர்ற வழியில எல்லாருக்குமே நல்ல வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்தியா? ஐ திங்க் சிவானந்த சேனான்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து பக்தர்களை அங்கிருந்து வந்து வழி நடத்தி கூட்டிட்டு வருவார் பூரி ஜெகநாதருக்கு. அப்போ மகாபிரபு கேட்பாங்க, எல்லாருக்கும் நீ நல்ல வசதி ஏற்படுத்தி கொடுத்தியா, நல்லா பிரசாதம் கொடுத்தியா, எல்லாருமே கம்ஃபர்டபுளா வந்தாங்களா அப்படின்லாம் வந்து கேட்பாராம். ஸோ என்னாச்சு, ஒரு முறை வந்து ஒரு நாய் வந்து இவங்களுடைய மாயாப்பூர்ல இருந்துட்டு பூரி வரைக்கும் இவங்களுடைய வருது. அப்போ சிவானந்த சேனா என்ன பண்றாரு, அந்த நாய் நம்ம கூட வரணும்னு ஆசைப்படுதுன்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. ஒரு இடத்துல வந்து போட்காரன் ஏத்த மாட்டேங்கிறான். நான் எல்லாம் என் போட்ல ஏத்த முடியாதியா அப்படிங்கிறான். சிவானந்த சேனா அவர் வந்து எங்க கூட வந்து பூரி வரணும்னு விருப்பப்பட்டிருக்கு, அதனால அதுக்கு நான் இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறேன், நோ ப்ராப்ளம், நீ வந்து போட்ல ஏத்து அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. அம்மா கூடவே வருது அந்த நாய். பூரியில வந்த உடனே பார்த்தா நாய் மிஸ் ஆயிருது. அவருக்கு பயங்கர டென்ஷனு. ஐயோ, அந்த நாய் எங்க போச்சுன்னு தெரியலையே, அது வந்து சாப்பிட்டுச்சா இல்லையேன்னு தெரியலையே, அது எங்க இருக்குன்னு தெரியாம அவர் பயங்கர டென்ஷன்ல வந்து இருந்தார். அப்படின்னா யோசித்து பாருங்க, அவங்க கூட வந்து ஏதோ ஒரு நாய், அந்த நாய் வந்து மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்லி அவர் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிருக்காரு அப்படின்னா, அப்போ மகாபிரபு அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாரு, கூட வரக்கூடிய வைஷ்ணவர்களை எந்த அளவுக்கு பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து கவலையில இருக்கும்போது அப்படியே வந்து பார்த்தா அந்த நாய் என்ன பண்ணுது, அப்படியே ஒரு பக்கமா மகாபிரபு வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த நாய் வந்து மகாபிரபு சாப்பிட்டதா இல்லைன்னா மகாபிரபுடைய பாதத்தை அதை வந்து நக்கிட்டு இருந்தா, அந்த மாதிரி. இளநீர் குடிக்கும். என்னது? சாப்பிடுவேன், தேங்காயை வீசுவார் பிரபு, அந்த தேங்காய் துண்டை சாப்பிட்டு இருக்கு. யா, வெரி குட். ஸோ அதை பார்த்து சிவானந்த சேனாவுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா, அந்த நாய்க்கு வந்து பயங்கரமான ஒரு கருணை, மகாபிரபுவோடைய மகாபிரசாதமே வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, பக்தர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கேர் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஒரு நாய்க்கு கூட அந்த மாதிரியான ஒரு கேரிங் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாயை வந்து சிறந்த வைஷ்ணவர் ரேஞ்சில் அவர் டீல் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம வந்து ஒரு வைஷ்ணவரை அப்படியே ஆப்போசிட்ல வந்துட்டு நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். பதம் 14 தான் இப்ப படிச்சிட்டோமோ? ஓகே. பொருளுரை. மகாத்மா விதுரர் ஏற்கனவே 2வது பேரால பாருங்க. விதுரர் ஏற்கனவே துறவு வாழ்வை மேற்கொண்டிருந்தார். எனவே சில பௌதிக சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக அவர் அரண்மனைக்கு திரும்பி வரவில்லை. அவரது தனிப்பெரும் கருணையினால் யுதிஷ்டிர மகாராஜனின் உபச்சாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரது தமையனான திருதராஷ்டிரர் அளவுக்கு அதிகமான
பௌதிகப்பற்று கொண்டிருந்தார். எனவே அவரை காப்பாற்றும் நோக்கத்திற்காகவே அரண்மனையில் அவர் வாழ்ந்தார். சில காலம் அங்க தங்கியிருந்தாரு. அதுக்கு காரணம் என்ன? அவங்க அண்ணனை வந்து காப்பாற்றணும்னு. அதே பேரால கடைசியில கீழே பாருங்க. ஆனால் ஆன்ம ஞானத்தை பற்றி பேசும் பேச்சு மிகவும் புத்துணர்வை அளிக்கக்கூடியது என்பதால் திருதராஷ்டிரருக்கு உபதேசிக்கும் வேளையில் விதுரர் மற்ற எல்லா குடும்ப அங்கத்தினர்களின் கவனத்தையும் கவர்ந்தார். அவர்களும் பொறுமையுடன் கேட்டு மகிழ்ந்தனர். அவர் வந்து கிளாஸ் கொடுக்கும்போது திருதராஷ்டிரருக்குன்னு தனியா வந்து கிளாஸ் கொடுக்கல. என்ன பண்றாரு? எல்லாருமே சேர்ந்து கேட்கிறாங்க. இதுவே தன்னுணர்வு பெறும் வழியாகும். செய்தியை கவனமாக கேட்க வேண்டும். அது தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மாவால் பேசப்படுமானால் பந்தப்பட்ட ஆத்மாவின் உறங்கும் இதயத்தில் அது விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும். மேலும் தொடர்ச்சியாக கேட்பதன் மூலம் தன்னுணர்வின் பூரணத்துவ நிலையை ஒருவரால் அடைய முடியும். தன்னுணர்வினுடைய ஒரு பூரணத்துவத்தை வந்து சிம்பிளி ஹியரிங்னாலேயே அடைய முடியுங்கிறார் பிரபுபாதர். அப்படின்னா அந்த ஹியரிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அட்டன்டிவான ஒரு விஷயமா இருக்கணும்னு வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த லிசனிங் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு செல்ஃப் ரியலைசேஷனை வந்து கொடுக்குதான். பதம் 15. அபிப்ரத் அர்யமா தண்டம் யதாவத் அககாரிஷு யாவத் ததரா சூத்ரத்வம் சாபாத் வர்ஷ சதம் யம. மொழிபெயர்ப்பு. மாந்தவிய முனிவரால் சபிக்கப்பட்ட யமராஜன் ஒரு சூத்திரரின் பாகத்தை ஏற்றிருந்த காலம் வரை பாவிகளை தண்டிக்கும் யமராஜன் பதவியை அரியமா ஏற்று நடத்தினார். ஸோ இப்போ விதுரர் வந்து யமதர்மனுடைய ஒரு அவதாரம் அப்படிங்கிறதுனால இப்ப அவர் வந்து இங்க இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்ப அங்க யார் அந்த வேலையை பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அதுக்காக வந்து இங்க இந்த பதில் வந்து சொல்றாங்க. அவர் இல்லாத நேரத்துல அரியமா அப்படிங்கிற அந்த ராஜா வந்து அந்த யமலோகத்தினுடைய பதவியை அவர் வந்து பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ திரும்பவும் இந்த இடத்துல வந்து அந்த கதை தான் வந்து சொல்லப்படுது. எப்படி வந்து யமராஜன் வந்து விதுரரா பிறந்தாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து இங்க சொல்றாங்க. இங்க பிரபுபாதர் வந்து ஒரு நல்ல கோட் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பேரால வந்து பாருங்க. ஒருவர் சூத்திரராகவோ பிராமணராகவோ குடும்பஸ்தராகவோ அல்லது ஒரு சன்னியாசியாகவோ இருந்தாலும் அவர் ஒரு ஆன்மீக குருவாக இருக்க தகுதி உடையவர் ஆவார். மிகச்சிறந்த அரசியல்வாதியும் நீதிமானும் ஆகிய சாணக்கிய பண்டிதரின் சாதாரண ஒழுக்க விதிகளின்படி பார்த்தாலும் பிறப்பால் ஒரு சூத்திரரை விட கீழானவரிடம் இருந்து பாடம் கற்றுக்கொள்வதால் எந்த தீங்கும் இல்லை. இது விடையின் ஒரு பகுதி மட்டுமே ஆகும். அதன் மற்றொரு பகுதி என்னவென்றால் உண்மையில் விதுரர் சூத்திரர் அல்ல. மாந்தவிய முனியின் சாபத்தால் 100 ஆண்டுகளுக்கு அவர் சூத்திரரை போல் வாழ வேண்டி இருந்தது. யமராஜனின் அவதாரமாகிய இவர் பிரம்மா, நாரதர், சிவன், கபிலர், பீஷ்மர் மற்றும் பிரகலாதர் முதலான 12 மகாஜனங்களில் ஒருவர் என்பதால் பக்தி கொள்கையை பற்றி உலக மக்களுக்கு பிரச்சாரம் செய்வது இவருடைய கடமையாகும். ஸோ அதனால அவர் வந்து இந்த சாபத்தை வந்து ஏற்றுக்கிட்டார். ஸோ பௌதிகமான நிலைமையில ஒருத்தர் வந்து எந்த ஒரு பிறப்பா வேணா இருக்கலாம், எந்த வர்ணத்தை சேர்ந்தவராக கூட இருக்கலாம். ஆனா அவர் ஆன்மீக நிலைமையில இருந்து ஒரு முன்னேறிய நிலையில இருந்தாரு அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட இருந்து கண்டிப்பா வந்து நம்ம கேட்கணும். அவரை ஒரு குருவாவே ஏத்துக்கணும்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. அந்த ஸ்லோகம் என்ன? சைத்தன்ய சரிதாமிர்தத்துல கிவ விப்ரா கிவ சந்நியாசி சூத்திரகேனயா இல்லையா? அந்த ஸ்லோகம் முழுசா எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஒருத்தர் வந்து சன்னியாசியா இருக்கலாம், ஒரு பண்டிதனா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா கிருஷ்ண பக்தி இல்லை அப்படின்னா அவரை குருவா ஏத்துக்க முடியாது. ஆனா கிருஷ்ண பக்தி இருக்குன்னா ஒருத்தர் சூத்திரரா இருந்தா கூட அவரை வந்து குருவா ஏத்துக்கணும். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால ஆன்மீக கருத்துக்களை சொல்றதுக்கு வந்து ஒரு பௌதிகமான ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து தேவையில்லை. இதுக்கு வந்து ஸ்ரீ வல்லபாச்சாரியார் வந்து ஒரு நல்ல உதாரணம் வந்து ஒண்ணு கொடுக்குறாரு. என்னன்னா முன்னாடி காலத்துல காகபுஷண்டர்னு சொல்லி ஒரு ரிஷி இல்லைன்னா ஒரு சித்தர் இருந்தார், காகபுஷண்டர் அப்படின்னு. அவர் என்னன்னா அவர் காக்கையோடைய ரூபத்திலேயே தான் இருந்தார். ஸோ அவர் காக்கையோடைய ரூபத்துல இருந்தா கூட அவர் வந்து என்ன பண்றாரு, பல அந்த காக்கை எல்லா உணவுகளையுமே சாப்பிடும்.
அதுக்காக காக்கை வந்து ரொம்ப ஒரு மதிக்கத்தக்க ஒரு விலங்கும் கிடையாது, ஒரு பறவையும் கிடையாது. ஆனா கூட அவருடைய அந்த ஒரு உபதேசம் அப்படிங்கிறது வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா காக்கையுடைய ஒரு ரூபத்துல இருந்தா கூட அவர் ஆன்மீகத்துல மிகவும் முன்னேறிய நிலைமையில இருக்கிறதுனால அவருடைய உபதேசத்தை நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா கருடன். கருடனும் வந்து என்ன பண்றாரு, அவர் பாம்புகளை சாப்பிடக்கூடியவர் தான். கருடன் ஒரு பறவை, அவர் பாம்பு சாப்பிடக்கூடியவரா தான் இருக்கிறார், மாமிசத்தை உண்ணக்கூடியவரா தான் இருக்கிறார். அதுக்காக நம்ம வந்து கருடனை வந்துட்டு நம்ம ஒரு சாதாரண ஒரு ஆளா நம்ம நினைக்க முடியுமா? கருடன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தர், அவருடைய உபதேசங்களை நம்ம வந்து எடுத்துக்க தான் செய்யணும் இல்லையா? ஸோ அது மாதிரி பௌதிகமான ஒரு அடையாளங்களோட நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை, பக்தர்களை வந்து நிராகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா பகவான் கூட வந்து என்ன பண்றாரு, வராக அவதாரமா வந்து தோன்றுறாரு அப்படின்னு சொன்னா அப்ப பகவான் வந்து ஒரு கீழான ஒரு நிலைக்கு போயிட்டாருன்னு அர்த்தமா? அது கீழான நிலை கிடையாது. பகவான் நம்ம இப்போ பார்த்தோம் இந்த 12வது சாப்டர்லன்னு நினைக்கிறேன். பகவான் எப்படி வந்து மாயாசக்திக்கு உட்பட மாட்டாரோ அதே மாதிரியே அவரை பின்பற்றக்கூடிய பக்தர்களும் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது பகவான் வந்து ஒரு பன்றி ரூபத்தை எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அது டிரான்ஸ்ஜெண்டலான ஒரு ரூபம் தான். அதே மாதிரி ஒரு பக்தர் வந்து அவர் ஒரு சூத்திரருடைய குடும்பத்துல இருந்தா கூட அவரும் வந்து ஒரு தூய ஒரு வைஷ்ணவரா தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவரை வந்து ஒரு பௌதிக அடையாளத்தோட பார்க்க கூடாது அப்படின்னு தான் இங்க சொல்றாங்க. ஓகே, பதம் 16. யுதிஷ்டிரோ லப்த ராஜ்யோ திருஷ்ட்வா பௌத்ரம் குலந்தரம் பிராத்ருபிர்லோகபாலாபிர் முமுதே பரயாஸ்ரியா. ஹரிகர பிரபு. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாட் கி ஜெய். ராஜ்யத்தை கைப்பற்றிய பின் அவரது உயர்ந்த பரம்பரை வாழ்க்கத்தை தொடரக்கூடிய தகுதியுள்ள ஒரு பேரனை கண்ட யுதிஷ்டிர மகாராஜன் அமைதியாக ஆட்சி புரிந்தார். மேலும் பொது மக்களை நன்கு நிர்வகிக்க கூடியவர்களான அவரது இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்புடன் அவர் அசாதாரணமான ஐஸ்வர்யத்தை அனுபவித்து வந்தார். யுதிஷ்டிரருடைய அரண்மனையில தான் விதுரர் இருக்கிறாரு. அதனால வந்து யுதிஷ்டிரர் எந்த மாதிரியான ஒரு ஆட்சியை வந்து செய்து வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் இங்க வந்து கொடுக்குறாங்க. பிரபுபாதர் வந்து பொருளுரையில அவங்க வந்து ஆட்சியை வந்து அடையணுங்கிறதுக்காக அவங்க வந்து யுத்தம் பண்ணல. அதுல வந்து யுதிஷ்டிரருக்கும் அர்ஜுனனுக்குமே வந்து விருப்பம் இல்லாம தான் இருந்தது. ஆனாலும் வந்து அது பகவானுடைய விருப்பம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க தவிர அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ராஜபோகத்தை வந்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணல, அவங்க வந்து யுத்தம் பண்ணல அப்படின்னு இங்க பிரபுபாதர் வந்து சொல்றார். ஸோ ஏன்னா இங்க வந்து அசாதாரணமான ஐஸ்வர்யத்தை அனுபவித்து வந்தார்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யுதிஷ்டிரர் ஒருவேளை வந்து அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்து எதுவும் வந்து யுத்தம் பண்ணாரா, அவருக்கு அந்த மாதிரியான ஒரு டிசைர் எதுவும் இருந்துச்சா அப்படின்னு வந்து சந்தேகம் வரலாம். ஸோ அதனாலதான் பிரபுபாதர் இங்க வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நோக்கம் எதுவும் இல்லைங்கிறத பிரபுபாதர் வந்து இங்க சொல்றாரு. அவங்க ஒரு கடமைக்காக தான் அதை அவர்கள் செய்ய வேண்டியது ஆயிற்று அப்படின்னு வந்து பிரபுபாதர் இங்க வந்து சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம படிக்கும்போது டிரான்ஸ்லேஷனுக்கும் பர்போர்ட்டுக்கும் நம்ம வந்து கனெக்ஷன் வந்து பண்ணி பார்த்துக்கணும். ஸோ எதனால இந்த பர்போர்ட் இந்த மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு, இந்த டிரான்ஸ்லேஷனுக்கும் பர்போர்ட்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்கும்போதே அதை வந்து கவனிச்சுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு புரியும். இல்லை அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஒரு மாதிரி இருக்கு, பிரபுபாத பர்போர்ட் ஒரு மாதிரி இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பதம் 17. ஏவம் கிருஹேஷு சக்தானாம் பிரமத்தானாம் தத் ஈகயா அத்யக்ராமத் அவிக்னாத கால பரமதுஸ்தர. ஹரே கிருஷ்ணா பிரபு. குடும்ப விவகாரங்களில் தீவிர பற்று கொண்டு அச்சிந்தனையிலேயே எப்பொழுதும் ஆழ்ந்திருப்பவர்களை வெல்ல முடியாததான நித்திய காலம் அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களை வென்று விடுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. யா ஸோ பாகவதம் 2வது ஸ்கந்தத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாதிரி வந்து நாட்கள் அந்த மாதிரி ஒரு பொழுது விடிஞ்சு பொழுது அடையிறது மூலமா வந்து என்ன ஆகுது, இந்த காலம் வந்து நம்மளுடைய ஆயுசுல ஒவ்வொரு நாளா வந்து திருடிட்டே இருக்கு.
அது நமக்கு வந்து தெரியறதே கிடையாது. எப்படின்னு சொன்னா இப்பெல்லாம் வந்து மணி டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து ஆன்லைன்ல நிறைய வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால ஆன்லைன்ல வந்து நிறைய மணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதுல அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா 10 பைசா 50 பைசா ₹1 அப்படியே வந்து அவன் எடுப்பான். அதை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஒன்றும் பெருசாவே வந்து தெரியாது. ஆனா அவன் பார்த்தா அது மாதிரி வந்து ஒரு 1000 பேர்கிட்ட பண்ணானா என்னாச்சு? அது மாதிரி அவன் 10,000 பேர்கிட்ட பண்ணானா என்னாச்சு? உண்மையிலேயே அந்த மாதிரி நடந்துச்சு ஒரு தடவை. ஒருத்தன் அந்த மாதிரி தான் பண்ணான். ஸோ இது மாதிரி நமக்கு வந்து என்னன்னா இந்த நாட்கள் நம்ம கிட்ட இருந்து குறையிறது நமக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு இழப்பாவே நமக்கு வந்து தெரியல. அதை பத்தி நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிறதே இல்லை. அது எப்ப கவலைப்படுவோம்னா ரொம்ப முதுமை அடைந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கவலையே வருது. ஆனா ஒவ்வொரு பிறந்த நாளையுமே நம்ம வந்து என்ன நினைக்கணும், நம்ம எல்லாரும் வந்து பிறந்த நாளை ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பிறந்த நாளுங்கிறது என்ன? பிறந்த யாரும் வந்து கோச்சிக்கிறாங்க. பிறந்த நாள் அப்படிங்கிறது என்னன்னா ஆக்சுவலா சாஸ்திரப்படி இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது ஒரு ஜெயில். ஓகேவா? அப்போ இந்த ஜெயிலுக்குள்ள நான் வந்து 36 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, நான் வந்து சீனியர் கைதி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதுல என்ன பெருமை இருக்கு? அதுல என்ன ஒரு உற்சாகம் வேண்டி கிடக்கு? அதுல வந்து கேக்கெல்லாம் எடுத்து மூஞ்சில அப்பி அதை என்னென்னமோ வந்து பண்ணி அதை கொண்டாட வேண்டிய விஷயமா, அது வருத்தப்பட வேண்டிய விஷயம். நான் வந்து இந்த பூமிக்கு நான் வந்துட்டேனேன்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டிய விஷயம். வந்தது மட்டும் இல்லாம இப்ப 40 வருஷம் ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஒரு டைம். இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் நான் வந்து பக்தியில முன்னேறலையேன்னு நினைச்சு இல்ல அஃப்கோர்ஸ் என்னைய சொல்றேன் நானு. பக்தியில நான் இன்னும் வந்து முன்னேறலையேன்னு நினைச்சு வருத்தப்படணும். ஓ! எனக்கு 40 வயசு ஆயிருச்சா? இன்னும் நான் வந்து எனக்கு நாமத்துல சுவை கிடைக்கலையே! இன்னும் நான் வந்து பக்தியில முன்னேறலையேன்னு நினைச்சு வருத்தப்படணும். அப்படி இல்லாம அத வந்து கொண்டாடுனோம்னா என்ன அர்த்தம்? அப்ப பகவான் பார்ப்பாரு. ஓ! அப்ப உனக்கு இந்த பௌதிக உலகத்துல இருக்கிறது ரொம்ப புடிச்சிருக்கா? அப்ப என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? இங்கேயே விட்டுருவாரு. ஏன்னா பர்த்டே எல்லாம் இங்க தான் கொண்டாட முடியும். அது ஆன்மீக உலகத்துல கொண்டாட முடியாது. அங்க பர்த்டேவே கிடையாது. பர்த்டே கொண்டாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்ப இங்கேயே உட்காந்துர வேண்டியதுதான். அதான் முன்னாடியே சொன்னேன் யாரும் கோச்சுக்காதீங்கன்னு. எவ்வளவு பேருக்கு பர்த்டே கொண்டாடணும்னு விருப்பம் இருக்கு? இல்ல பிரபு. இந்த பாயிண்ட் எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது. பர்த்டே இங்க மட்டும் தான் இருக்கு. இனிமே கொண்டாட மாட்டோம் பிரபு. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு குடும்ப விவகாரங்கள் இதுலயே வந்து நம்மளுடைய காலத்தை வந்து விரயம் பண்ணிட்டு போயிடுறோம். ஸோ பொருள் நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எல்லாம் சரியாக நடக்கின்றன, என்னிடம் போதுமான சேமிப்பு தொகை உள்ளது, இப்பொழுது என் குழந்தைக்கு போதுமான சொத்தை என்னால் கொடுக்க முடியும், நான் இப்பொழுது வெற்றி அடைந்தேன், கடவுளை நம்பியுள்ள ஏழை பிச்சைக்காரர்களான சன்னியாசிகள் என்னிடம் பிச்சை கேட்க வருகின்றனர், எனவே பரமபுருஷனை விட நான் பெரியவனாவேன், இவையே காலம் உருண்டோடுவதை காண கண்ணில்லாதவனாக உள்ள தீவிர பற்று கொண்டுள்ள குடும்பஸ்தனை கவர்ந்து கொள்ளும் சில எண்ணங்களாகும். ஸோ இது வந்து ரியலா வந்து நீங்க எப்பெல்லாம் வந்து டொனேஷன் கலெக்ஷனுக்கு போறீங்களோ அதெல்லாம் பார்க்கலாம். ஜென்மாஷ்டமி கலெக்ஷன் இல்லைன்னா வந்து டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் கலெக்ஷனுக்கு நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா இல்லைன்னா புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரியான மகாத்மாக்கள் நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படியே வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து வீணாயிருது. அப்புறமா இங்க பிரபுபாத சொல்ற மாதிரி 84 லட்சம் வகையான ஜீவராசிகளை ஏதாவது ஒண்ணா வந்து நம்ம இப்படியே சுத்திட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, பதம் 18. விதுரஸ்தத் அபிப்ரேத்ய திருதராஷ்டிரம் அபாக்ஷத ராஜன்னிர்கம் யதாம் சீக்கிரம் பஷ்யேதம் பயமாகதம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு வழங்கிய ராசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். மகாத்மா விதுரர் இதையெல்லாம் அறிந்திருந்தார். எனவே அவர் திருதராஷ்டிரரை பார்த்து கூறினார், அன்புள்ள அரசே, இங்கிருந்து சீக்கிரமாக வெளியேறுங்கள், தாமதிக்க வேண்டாம். பயம் எப்படி உங்களை பற்றி கொண்டது என்பதை நீங்களே சற்று கவனித்து பாருங்கள். ஹரே கிருஷ்ணா. மகாத்மா விதுரர் இதையெல்லாம் அறிந்திருந்தார். எதையெல்லாம் அறிந்திருந்தார்? என்ன அறிந்திருந்தார்? பிரபு இந்த காலம் எப்படி பௌதிகத்துல பற்று வைக்க கூடாதுன்னு பிரபு. அதுல இருந்தா மரணம் தான் வரும். கிருஷ்ண பிரேம மாதாஜி. பிரபு நம்ம முன்ன ஸ்லோகத்துல பார்த்தாலும் பிரபு எப்படி ஒவ்வொரு நாளும் நம்மள ஆயுசு போயிட்டு இருக்கு, காலம் நம்மளோட ஆயுசு திருடிட்டே இருக்கு, இதை பார்க்காம சுகபோகத்துல இருந்துட்டு இருக்காங்க. யா, வெரி குட். ஸோ அதுதான்
அந்த மாதிரி வந்து இங்க லைவா ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? திருதராஷ்டர். திருதராஷ்டர் இங்க வந்து இந்த இவ்வளவு வயசு ஆனதுக்கு அப்புறமா கூட அதுலயும் வந்து யார வந்து கொல்லணும்னு நினைச்சாரோ அவங்க வீட்லயே உட்காந்து அவங்க கையினால சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டு அவருக்கு வந்து அந்த சுகபோகங்கள்ல வந்து அட்டாச்மெண்ட். ஆக்சுவலா பிரபுபாதர் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, ஆக்சுவலா வந்து திருதராஷ்டருக்கு யுதிஷ்டிரன் யாரு துரியோதனன் கூட வந்து அவன் ஆட்சி பண்ணணுங்கிறத விட துரியோதனன் வந்து அவன் ஆட்சியில இருந்தான் அப்படின்னா தான் நான் இந்த சுகபோகங்களை அனுபவிக்க முடியும்னு சொல்லி திருதராஷ்டருக்கு ஒரு எண்ணம். அதனாலதான் வந்து திருதராஷ்டிரன் என்ன பண்ணாரு, துரியோதனனுக்கு சப்போர்ட் பண்ணாராம். சோ பிரபுபாதர் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க ஒரு இடத்துல. அப்படின்னா அவனுக்கு அந்த சுகபோகங்களை அனுபவிக்கணுங்கிற அந்த ஒரு தீவிரமான ஒரு அட்டாச்மெண்ட்னால அவன் வந்து என்ன பண்றான், தன்னுடைய பையனை இப்போ வந்து பலி கொடுத்துட்டான். அதனாலதான் திருதராஷ்டிரனுக்கு துரியோதனன் போனதுனால என்ன கவலை இருக்கு? ஒரு கவலையுமே இல்லை. சந்தோஷமா இங்க வந்து யுதிஷ்டிரர் கூட உட்காந்துட்டு நல்லா அரண்மனையோடைய சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன கவலை? பையனை வந்து இறந்தது வந்து துக்கமா இருந்திருந்தா அவர் அப்பயே வந்து பையனுடைய துக்கம் தாங்காம அவரே வந்துட்டு தன்னை வந்து மாய்த்திருக்கலாம். ஆனா அதை பண்ணாம அவர் இங்க வந்து நல்லா சௌக்கியமா உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை விட அவருக்கு வந்து அந்த சுகபோகத்துல வந்து அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. பையனை விட அவருக்கு அந்த சுகபோகத்துல அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. அப்பதான் அதை வந்து யுதிஷ்டிரர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. இவர் வந்து இன்னும் வந்து இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியில வரலையா அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வந்து அவங்க அண்ணன்ட்ட வந்து சொல்றாரு, நீங்க வந்து இன்னும் திருந்தலையா, தயவு செஞ்சு இங்க இருந்து நீங்க வந்து வெளியில போங்க. நீங்க ஆல்ரெடி வந்து என்னது லாஸ்ட் பீரியட்ல இருக்கிறீங்க நீங்க. ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, வெளியில போனா எனக்கு எப்படி வந்து இப்படி நான் சாப்பிட முடியும், எப்படி என்னால வாழ முடியும், யாரு என்னைய பார்த்துப்பா அப்படின்ற அந்த பயம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க வந்து என்ன பண்றீங்க, இன்னும் இந்த இடத்த விட்டு போகாம இருக்கிறீங்க அப்படின்னு வந்து இங்க யுதிஷ்டிரர் வந்து சொல்றாரு. ஸோ ஆக்சுவலா வந்து டிவோஷன் அப்படின்னு சொன்னா எப்பயுமே வந்து ஒரு சேஃப் ஜோன்ல பண்ணக்கூடியது வந்து ஒரு டிவோஷன் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சேஃப்டியை ஏற்படுத்தி வச்சுட்டு நம்ம வந்து நல்லா பக்தி பண்றோம் அப்படின்னு நினைச்சா அது உண்மையிலேயே வந்து ஒரு பியூர் டிவோஷன் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாமே வந்து சேஃப்டிக்கு நம்ம வச்சிருக்கிறதுனால நமக்கு பகவானுக்கு மேல ஒரு டிபெண்டன்சியே வராது. ஓகே, என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, என்னை பாத்துக்கிறதுக்கு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செக்யூரிட்டி, ஒரு சேஃப்டி ஜோனுக்குள்ள நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம பக்தி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிருஷ்ணருக்கு மேல அந்த ஒரு முழு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வராது. நமக்கு கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், பட் ஆனா அதுதான் வந்து உண்மை. நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு மேல ஒரு தீவிரமான ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு ஃபெய்த் அது எப்போ வரும் அப்படின்னு சொன்னா ஒரு அன்ஃபேவரபிள் சர்க்கம்ஸ்டன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணும் போதுதான், ஒரு சேஃப்டி ஜோனுங்கிற அந்த பார்டரை வந்து கிராஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஒரு சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ணும் போதுதான் கிருஷ்ணர் அந்த சூழ்நிலையிலேயே நம்மளை காப்பாத்துவாருங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ண முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேஃப்டி ஜோனுக்குள்ள இருந்தா எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? ஸோ எப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலையோ அப்போ கிருஷ்ணருக்கு மேல வந்து அந்த ஸ்ட்ராங் ஃபெய்த் வராது. ஏன்னா நான் அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போனதே இல்லை, அதை பத்தின ஒரு அனுபவமே எனக்கு கிடையல இல்லை, அதனால எனக்கு ஸ்ட்ராங் ஃபெய்த் கிடையாது. ஆக்சுவலா வந்து டிவோட்டி அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான 3 விஷயங்கள் அவங்ககிட்ட வந்து இருக்கக்கூடாது. அவங்கதான் வந்து பக்தியில முன்னேறாங்கன்னு அர்த்தம்னு சொல்லி பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வந்து படிச்சிருப்பீங்க முன்னாடியே. யஷ்யாம் வை ஸ்ரூயமானாயாம் கிருஷ்ணே பரம புருஷே பக்திர் உற்பத்தியதே பும்ச சோகமோக பயாபக. பக்திர் உற்பத்தியதே பும்ச. உற்பத்தியதை அப்படின்னு சொன்னா அப்பதான் வந்து பக்தி வந்து ஆரம்பிச்சிருக்கு இல்ல முளைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்பவே என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா சோக மோக பயாபக. இந்த சோகம்னா எல்லாருக்கும் தெரியும், மோகம் குழப்பம், பயம், இந்த 3மே வந்து ஒருத்தர்கிட்ட இல்லாம போயிருமா. சோ நம்ம கிட்ட அப்ப வந்து பயம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தி உற்பத்தியதே பும்ச, அப்ப இன்னும் பக்தி உற்பத்தி ஆகலன்னு அர்த்தம். ஆனா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நான் 13வது மகாஜன்னு சொல்லி. அடுத்த பாகவதம் எழுதும் போது 13வது மகாஜனா என் பேரையும் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம்.
ஆனா நமக்கு வந்து இன்னும் பயத்துல இருந்தே நம்ம இன்னும் விடுபடலைங்கிறது நம்ம ரியலைஸ் பண்ணல. அதுதான் வந்து உண்மை. அந்த மாதிரி வந்து ஒரு பயத்தை விட்டு நம்ம வந்து வெளியில வரணும். அந்த பயம் இல்லாத ஒரு தன்மையை யார் ஒருத்தவங்க வந்து அடைகிறாங்கன்னா, யார் இந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றாங்களோ, அதாவது எந்த விதமான ஒரு உதவிக்கரங்களும் இல்லாம நிராதரவான ஒரு நிலையை வந்து ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் வந்து என்ன ஆகும், யாருடைய கரங்களும் எனக்கு உதவிக்கு இல்லை, பகவானுடைய கரம் மட்டும்தான் எனக்கு உதவிக்கு இருக்குங்கிற அந்த ஒரு திடமான ஒரு நம்பிக்கைக்கு நம்ம வர முடியும். வாண்டடா அதுக்காக நீங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குங்கன்னு நான் சொல்ல வரல. பட் கிருஷ்ணர் வாண்டடா பண்ணுவார் நமக்கு. அதை ஏத்துக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா கிருஷ்ணருக்கு வந்து அது தேவை. தன்னுடைய பக்தனுக்கு தன் மேல ஒரு பூர்ண நம்பிக்கை வரணும்ன்றது அவருக்கு தேவை. அதனால அவரே வாண்டடா ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குவார். ஸோ யூ ஜஸ்ட் கோ த்ரூ தட். அது போதும். நம்ம வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டை வந்து நம்ம வளர்த்துக்கலாம். ஓகே. பொருளுரை. ஒருவர் திருதராஷ்டிரராக இருந்தாலும் அல்லது யுதிஷ்ட மகாராஜனாக இருந்தாலும் இரக்கமற்ற மரணம் ஒருவரையும் பொருட்படுத்துவதில்லை. அதனாலதான் சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, யமஸ்ய கருணாநாஸ்திர் சீனமாயோ ஷனேக்ஷனே. யமனுக்கு வந்து ஒரே ஒரு குவாலிட்டி கிடையாது. என்னது? கருணைங்கிற ஒரு குணமே வந்து யமன்கிட்ட கிடையாது. அந்த டேட்ல எக்ஸாக்டா அந்த டைம்ல அந்த செகண்ட்ல டக்குன்னு வந்து உயிர் போயிடும். இல்லப்பா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கொஞ்சம் வந்து ஒரு 1 hour டைம் கூட அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட கிடையாது. கணக்கு முடிஞ்சுன்னு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாரு. எனவே வயது முதிர்ந்த திருதராஷ்டிரருக்கு அளிக்கப்பட்ட ஆன்மீக உபதேசம் இளையவரான யுதிஷ்ட மகாராஜனுக்கும் நன்கு பொருந்துவதாகும். அதனாலதான் இமீடியட்டா வந்து யுதிஷ்டரும் என்ன பண்றாரு, அவரும் வீட்டை விட்டு போயிடுறாரு. உடனடியா வந்து பரீட்சித் மகாராஜர் வந்து அவர் ஓகே நீ ஆட்சி ஆள்றதுக்கு தகுதியா இருக்கப்ப நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. பகவான் வந்து உலகத்தை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா இமீடியட்டா அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. ஓகே. உண்மையில் அரசர், அவரது சகோதரர்கள் மற்றும் தாயார் ஆகியோர் உட்பட ராஜ மாளிகையில் இருந்த அனைவரும் சொற்பொழிவுகளை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் தமது உபதேசங்கள் முக்கியமாக பௌதிகத்தில் ஆழ்ந்திருந்த திருதராஷ்டருக்கு உரியவை என்பதை விதுரர் அறிந்திருந்தார். ராஜன் எனும் சொல் குறிப்பாக திருதராஷ்டரை அழைப்பதற்காக உபயோகிக்கப்பட்டதாகும். திருதராஷ்டர் அவரது தந்தையின் மூத்த மகனார். எனவே சட்டப்படி அவர் ஹஸ்தினாபுர அரியாசனத்தில் அமரப்பட வேண்டியவர் ஆவார். ஆனால் அவர் பிறவி குருடர் என்பதால் அந்த உரிமைக்கு தகுதியற்றவராக இருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து திருதராஷ்டிர பத்தின சில இன்ஃபர்மேஷன். ஓகே. பதம் 19. பிரதிக்ரியா ந யஸ்யேக குதஸ்சித் கர்கிஷித் பிரபோ சாயேச பகவான் கால சர்வேஷாம் ந சமாகதக. மொழிபெயர்ப்பு. அச்சமூட்டும் இச்சூழ்நிலையை இந்த ஜட உலகில் உள்ள ஒருவராலும் சரிப்படுத்த முடியாது. ஓ பிரபு, நம் அனைவரையும் நெருங்கி இருப்பவர் காலனாகிய பரமபுருஷ பகவானே ஆவார். ஸோ இந்த பௌதிக உலகத்துல வந்து சரிப்படுத்த முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா என்ன, அந்த ஒரு பயம். அதுக்காக அதை வந்து நம்ம கடக்க முடியாதுன்றது இல்லை, கண்டிப்பா கடக்க முடியும். ஆனா என்ன சொல்றாரு, அது எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயம் பயம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம பல பயம் எதுக்கெல்லாம் வந்து நம்ம பயப்பட்டிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்குமே பயம்தான் பிரபு. மரணம்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிரபு. ஆனா எதுக்கு எடுத்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பயம் தானே பிரபு. எஸ். சின்ன குழந்தைங்கன்னா எக்ஸாம் பயம், அது முடிச்சா வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு பயம், அது முடிச்சா கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு பயம், அது முடிச்சா டைவர்ஸ் ஆகாம கடைசி வரைக்கும் இருப்போமா இல்லையான்னு பயம், அதுக்கப்புறமா வந்துட்டு கடைசி காலத்துல காப்பாத்துவாங்களா இல்லையான்னு பயம், முதியோர் இல்லத்துல சேர்த்துருவாங்களா இல்லையான்னு பயம், கடைசியில வந்துதான் அப்ப நான் பகவான் கிட்ட போயிருவேனா இல்லையான்னு ஒரு பயம் கடைசியில வரும். அது முதலே வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை கடந்திருக்க வேண்டியது இல்லை. அந்த பயம் கடைசியில தான் வரும், இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா. அதனால இந்த பயங்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறோம். ஏன்னா இந்த பௌதிக உலகம் வந்து எதனால செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு, 2 முக்கியமான இன்கிரீடியன்ட் போட்டு இந்த உலகத்தை வந்து செஞ்சு வச்சிருக்கிறாரு. துக்கம், அப்புறமா வந்து என்னது, துக்காலயம், அசாஸ்வதம். அசாஸ்வதம்னா என்ன, தற்காலிகமானது இல்லையா? ஸோ இந்த 2 தான் வந்து இந்த பௌதிக உலகத்துடைய முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட். அது போட்டு பண்ணியிருக்கிறதுனால இந்த பௌதிக உலகத்துல நீங்க எதை டச் பண்ணாலும் அதுதான் இருக்கும். என்ன இருக்கும்? துக்கம் தான் இருக்கும். நீங்க எந்த ஸ்கிரீன்ல எந்த ஐக்கானை டச் பண்ணாலும் வந்து ஒரே ஆன்சர் வந்தா எப்படி இருக்கும்?
அப்படிதான் இந்த பௌதிக உலகம். ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம டிஃப்ரெண்டா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பௌதிக உலகத்துல நீங்க எங்க டச் பண்ணாலும் வந்துட்டு துக்கம் தான் இருக்கு, அன்சர்டனிட்டி அதுதான் வந்து இருக்கு. அதனாலதான் நமக்கு வந்து எப்போதுமே வந்து பயம். இதை செஞ்சா எனக்கு வந்து துக்கம் வந்துருமோ, அதை செஞ்சா எனக்கு துக்கம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது இந்த உலகத்துடைய ஒரு இயற்கை. அதனால நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே என்ன ஆயிருது, நம்மளுடைய காலம் முடிஞ்சிருது. அப்போ பகவான் வந்து கால ரூபமா வந்து நம்மளை ரெடியா அடுத்த ஒரு தேகத்துக்கு நம்மளை வந்து கூட்டிட்டு போறதுக்கு வந்துடுறாரு. ஸோ அதனால நம்ம இப்போ வந்து ரெடியா அதுக்கு முன்னாடியே நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி விதுரர் வந்து திருதராஷ்டிரருக்கு வந்து சொல்றாரு. ஓகே, பொருளுரை. கொடூரமான மரணத்தை தடுக்கக்கூடிய உயர்ந்த சக்தி எதுவும் இல்லை. எத்தகைய கடும் வேதனைகளை அனுபவித்த போதிலும் ஒருவருக்கு இறக்க விரும்புவதில்லை. பேரளவேயான விஞ்ஞான அறிவும் முன்னேற்றம் எனப்படும் இக்காலத்திலும் கூட முதுமையையும் மரணத்தையோ தடுப்பதற்கு பரிகாரம் இல்லை. முதுமை மரணம் நெருங்குகிறது என்பதற்கான அறிகுறியாகும். ஸோ முகுந்த மாலா ஸ்தோத்திரத்துல வந்து குலசேகர ஆழ்வார் வந்து சொல்லியிருக்கிறார் என்னன்னா, சதசந்தி சஜ்ஜலம். நமக்கு முதல்ல வயசாயிருச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அறிகுறினா, அப்படியே வந்து தலையில வந்து கொஞ்சம் நரைச்ச முடி வந்து முதல்ல அப்படி டக்குன்னு வருமா. அப்படி வந்து பார்த்தா இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கே வந்து வந்துருது. ஸோ நரைச்ச முடி வந்து அதை பார்த்து, அது எஸ்பெஷலி வந்து கல்யாண வயசுல இருக்கிறவங்க பார்த்தா கண்ணாடியை விட்டு அந்த பக்கம் போகவே மாட்டான். 10-15 தடவை வந்து தலை சீவிட்டு கண்ணாடியே பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுல வந்து ஒரு நரைச்ச முடி பார்த்தா, அடடா நமக்கு நரைச்ச முடி வந்துருச்சா, வீட்டுல உடனே சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைங்கப்பா, எனக்கு இப்ப நரைச்ச முடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி நரைச்ச முடி வரும் முதல்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், சதசந்தி சஜ்ஜலம். இந்த உடம்புல வந்து 100 விதமான ஜாயின்ட்ஸ் இருக்கு. அந்த ஜாயிண்ட்ல எல்லாம் வந்து என்ன ஆகும், அப்படியே மெல்லாம அப்படியே வந்துட்டு பெயின் வர ஆரம்பிக்கும். ஜெகன் பிரபுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு, கையை உதறாரு. முடிஞ்சிடும் ப்ரோ கிளாஸ், இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். ஓகே, ஸோ இது வந்து 2வது அறிகுறி. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு காலம் வந்து நெருங்கி என்ன ஆகுது, அப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாம படுத்த படுக்கையா இருந்து இந்த உலகத்தை விட்டு போயிடணும். ஸோ அதனால இந்த மரணத்தை வந்து தடுக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு பரிகாரமும் கிடையாது. தடுக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த தேகத்திலேயே தடுக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், மரணத்துல இருந்து நித்தியமா விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அதுக்கு இந்த மனித பிறவி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணணும், பகவானுக்கு பக்தி தொண்டு செஞ்சு நம்ம பிறவா நிலையை வந்து அடையிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். அததான் விதுரர் வந்து இங்க யுதிஷ்டிரருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பதம் 20. ஏன சைவா விபன்னோயம் பிராணை பிரியதமைரபி ஜன சத்யோ வியுஜ்ஜேத கிம்முதான்யை தனாதிபிக. கிருஷ்ண பிரேமநந்தினி மதகி. ஹரே கிருஷ்ண பிரபு. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பரம காலனின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு பிரியமான உயிரையே தியாகம் செய்ய வேண்டியுள்ளது. செல்வம், மரியாதை, குழந்தைகள், நிலம் மற்றும் இல்லம் போன்ற மற்ற பொருள்களை பற்றி என்னென்று கூறுவது. ஹரே கிருஷ்ணா. ஸோ விதுரர் வந்து சொல்றாரு, நம்ம உயிரே போயிரும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இருக்கிறப்போ நீங்க வந்து இன்னும் வந்து அரண்மனை என் புள்ள இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, அது வந்து உங்க கூட வரப்போகுதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து விதுரர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பேசுறாரு. நீங்க எதெல்லாம் வந்து இப்படி வந்து புடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, இதெல்லாம் வந்து இந்த உடலை விட்டா உங்க கூட வந்து என்ன பண்ண போறது இல்ல, வரவே போறது இல்ல அப்படின்னு சொல்லி இங்க யுதிஷ்டர் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்கு, ஆனா நமக்கு இப்ப நேரம் இல்லை. ஓகே, பொருளுரை. திட்டம் போடுவதில் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்த புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானி ஒருவர் மிகவும் முக்கியமான ஒரு கூட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது தடுக்க முடியாத காலனால் திடீரென்று அழைத்துக் கொள்ளப்பட்டார். இதனால் தனது உயிர், மனைவி, குழந்தைகள், வீடு, நிலம், செல்வம் போன்றவைகளை அவர் துறக்க வேண்டியதாயிற்று. இந்தியாவின் அரசியல் எழுச்சி ஏற்பட்டு அது பாகிஸ்தானாகவும் இந்துஸ்தானாகவும் பிரிக்கப்பட்ட போது பல செல்வாக்குள்ள பணக்காரர்களின் காலனின் ஆதிக்கத்தினால் தங்களது உயிர், உடைமை, மதிப்பு மற்றும் ஆகியவற்றை கைவிட வேண்டியதாயிற்று. குஜராத்ல வந்து பூகம்பம் வந்தது இல்லையா, அப்ப கூட வந்து என்னாச்சு, ரொம்ப பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாமே வந்துட்டு அவங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் உள்ள போயிடுச்சு. அடுத்ததுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க, பிச்சைக்காரங்களா மாறிட்டாங்க. ஒரே செகண்ட் ஒரு எர்த்குவேக் வந்துச்சு, முடிஞ்சது. எல்லாத்தையும் வந்து பூமி வந்து சுவாகா பண்ணிருச்சு.
பொதுவா அக்னி தான் சுவாகா பண்ணும், சில நேரத்துல தண்ணியும் சுவாகா பண்ணும். எப்படி சுனாமின்னு ஒண்ணு வந்து என்ன பண்ணிடும், சுருட்டி வாரி எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு போயிடும். அதே மாதிரி வந்து பூமியை நான் மட்டும் சுவாகா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணும், அது சில நேரம் வந்து ஏற்பேக்கு ஒண்ணு ஏற்படுத்தி அது வந்து சுவாகா பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் எல்லாம் வந்து நம்மளை சுவாகா பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடணும். பதம் 21. பித்ரு பிராத்ரு சுக்ருத் புத்ரா ஹதாஸ்தே விகதம் பயம் ஆத்ம ஜரயா கிருஸ்த பரகேகம் உபாசசே. கோபகுமார் பிரபு. உங்களுடைய தந்தை, சகோதரர், நண்பர்கள் மற்றும் மகன்கள் ஆகிய அனைவரும் இறந்து விட்டனர். நீங்களும் வாழ்வின் பெரும் பகுதியை கழித்து விட்டீர்கள். உங்களுடைய உடலும் முதுமை அடைந்து விட்டது. மேலும் வேறொருவரின் வீட்டில் நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள். அதாவது ஸ்லோகத்தை வந்து டிரான்ஸ்லேஷனை மாதாஜி ரொம்ப சாஃப்டா படிச்சுட்டாங்க. பட் ஆனா விதுரர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. இன்னொருத்தவங்க வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது வந்துட்டு வெக்கமா இருக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. ஆக்சுவலா அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து கேட்கிறாரு உண்மையிலே விதுரர். ஏன்னா அவ்வளவு கோபம் அவருக்கு. என்ன இவ்வளவு வயசாச்சு, எத்தனையோ முறை வந்து சொல்லியாச்சு, இன்னும் வந்து ஜபமாலை எடுத்து ஒரு மாலை ஜபம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோபம் விதுரருக்கு. ஸோ இது வந்து அந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானதுங்கிறத இங்க திருதராஷ்டிரோடைய உதாரணத்துல இருந்து பார்க்கலாம். அது வந்து கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணவே விட மாட்டேங்குது. இப்படி வந்து வாழ்க்கை இருக்குது, இந்த வாழ்க்கையை நாம வந்து உணராம வந்து இருக்கிறோமே அப்படின்றத உணர முடியாது. அந்த அளவுக்கு மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ரியலைஸ் பண்ணவே முடியாது. நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது இதெல்லாம் நம்ம கூட வரப்போதா இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு ரியலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு 4 மனைவி வந்து இருப்பாங்க. அதுல அவர் வந்து என்ன பண்ணுவாரு, 4வது மனைவி மேலதான் ரொம்ப வந்து அட்டாச்சா இருக்கும். 3வது மனைவி கிட்ட வந்து என்ன சொல்றது, பிரபு ஐடியாஸ் கேட்கிறாரு. நீங்க பேசுறதே கேட்கல. கலந்து ஆலோசிப்பாரு. எஸ், அது மாதிரி இன்னொருத்தவங்கிட்ட வந்துட்டு ப்ராப்பர்ட்டி கொடுத்து வச்சிருப்பாரு, இன்னொரு மனைவியை கண்டுக்கவே மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ என்னைய ஒரு நாள் அவர் இறந்துருவாரு. இறக்குற நிலைமையில வந்து அந்த 3 பேரையும் 3 பேரை கூப்பிடுவார். ஏன்னா முதல் மனைவிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து அவருக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. ஸோ 4வது மனைவி மேலதான் ரொம்ப அன்பா இருந்தாரு. நான் போறேம்மா, நீ என் கூட வருவியா அப்படின்னு வந்து கேட்பாரு. வேற வேலை இல்லையா உங்களுக்கு, அப்படிலாம் வர முடியாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அது வந்து என்ன உதாரணம்னா, இந்த தேகத்துக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்குறோம். இந்த தேகம் நம்ம விட்டுட்டு போகும்போது அது நம்ம கூட வந்து என்ன பண்ண முடியாது, அது வந்து வர முடியாது. அப்புறமா வந்து அந்த கஜானாவை கொடுத்து வச்சிருக்கிற அம்மா வந்து கூப்பிட்டு கேட்பாங்க, நீயாவது வருவியாமா அப்படின்னு கேட்டா, நீங்க போனோடனே நான் வேற ஆள் கூட போயிருந்துச்சு அந்த அம்மா. அது யாரு அப்படின்னு சொன்னா செல்வம். நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த செல்வம் வந்து என்ன, அது இன்னொருத்தருக்கு போயிடும். ஆக்சுவலா இப்ப நான் வந்து ஒண்ணு சொல்றேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது ஒரு குழந்தை நமக்கு வந்து பிறக்குது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை உண்மையிலேயே யாருன்னு நமக்கு தெரியுமா? தேகத்தை தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். தேகம் நம்ம கிட்ட இருந்து வந்திருக்கே தவிர, இருக்கிற நபர் வந்து எனக்கு வந்து நண்பனா எதிரியான்னு நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரியும்? அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு ஏதாவது நமக்கு தெரியுமா? அப்ப முன்ன பின்ன யாராவது ஒரு ஆளுக்காக ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ஜஸ்ட் நான் வந்து உடலை கொடுத்தேங்கிறதுக்காக. இந்த உடல் என்னால வந்து கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்காக வந்து வாழ்க்கை ஃபுல்லா அவங்களுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா ரியலா சொல்லணும்னா அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நமக்கே தெரியாது. எல்லாரும் சோகமாயிட்டீங்க. ஐயோ சாரி பிரபு, இப்படி எல்லாம் குண்டு தூக்கி போட்டீங்கன்னா எங்க பிள்ளைங்களா என்ன பிரபு ஆகிறது? அதுதான் வந்து கடமையா வந்து பண்ணணும். நம்ம தேகத்தை கொடுத்துருக்கிறதுனால
நம்ம தேகம் கொடுத்ததுனால நமக்கு கடமைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கடமையா செய்யணுமே தவிர இங்க திருதராஷ்டர் மாதிரி அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அதுக்காக நான் சொல்ல வரேன். ஏன்னா யாரு எவருனே தெரியாத ஒரு ஆளை பிடிச்சிட்டு நம்ம வந்து அவங்க கிட்ட எல்லா விதமான உதவிகளை எதிர்பார்க்கறதும் தப்பு இல்லையா? முன்ன பின்ன யாராவது தெரியாத ஒருத்தவங்க கிட்ட நீங்க என்னைய கடைசியில பாத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டா அது நியாயமா? அது நியாயமே கிடையாது. அவர் சொல்லி ஏய் நீ யார், எனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, நான் ஏன் உன்னைய பாத்துக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? பட் இங்க கேட்கறதுக்கான உரிமை கொஞ்சம் இருக்கு. எதனாலனா அந்த தேகம் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறதுனால, அந்த தேகத்தை நம்ம இவ்வளவு நாள் பராமரிச்சோம் அப்படிங்கிறதுனால அது ஓகே. பட் என்ன சொல்லணும், நமக்கு அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வரக்கூடாது. நமக்கு அந்த ஒரு கடமை தான் இருக்கணும். எனிகோ இந்த ஜீவாத்மாவை நம்ம தான் வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா நம்மளாலதான் அந்த ஜீவாத்மா இந்த பௌதிக உலகத்துக்கு வந்திருக்கு. அதனால அந்த ஜீவாத்மாவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு வழியை காமிக்கணும். அதுக்கு வந்து ஒரு தேவையான வசதிகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஆனா அதுக்காக வந்து என்ன பண்றது, அளவுக்கு அதிகமா 1000 கோடி சொத்து ஒரே ஒரு புள்ள, இது தேவையா? அவனும் திடீர்னு ஒரு நாள் ஆக்சிடென்ட்ல போயிடுவான். அதாவது நடந்த உண்மையை சொல்றேன். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கோடீஸ்வரருக்கு நடந்திருக்கு. அதை சொன்னேன் நான், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப அவர் அந்த சொத்தை வச்சு என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. அவ்வளவு சொத்து இருந்து இப்ப அவர் அடுத்து என்ன பண்ண போறாரு? சோ அதனால நம்மளுடைய குழந்தைகளை வந்து பக்தியில வந்து கொண்டு வர்றதுக்காக நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதை விட நம்ம அவங்களுக்கு பௌதிகமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவங்க எப்படியாவது நல்லா படிச்சிடணும், நல்லா வந்து பெரிய வேலைக்கு போயிடணும், அவங்க வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து செட்டில் ஆயிடணும். ஆனா உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க, யாரு எவருனே தெரியாதவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாத்தீங்களா? அதனால வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க நம்மலாம். ஓகே. பதம் 22. அந்த புரை பதிரோ மந்த பிரஜாதஸ்ச சாம்பரதம் விசீர்ண தந்தோ மந்தாக்னி சராக கவமுத்பகன். மாதவேந்திர கருணதாஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிறப்பிலிருந்தே நீங்கள் குருடர். சமீப காலத்திலிருந்து உங்களுக்கு காதும் சரியாக வைக்கவில்லை. உங்களுடைய ஞாபக சக்தி குறைந்து விட்டது. புத்தியும் தடுமாறுகிறது. உங்களுடைய பற்கள் தளர்ந்து விட்டன. உங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உங்களுக்கு இருமல் சளி தொல்லை இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. விதுரர் அவரை வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனே பண்ணிட்டாரு போல தெரியுது. எல்லா பார்ட்லயும் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கறத வந்து கிளியரா வந்து சொல்லிட்டாரு. இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டும் கூட அவர் எப்படியாவது இன்னும் நான் இங்க வந்து கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட மாட்டேனா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு மேல விதுரர் கோவப்படுறதுல தப்பே கிடையாது. அதனாலதான் வந்து பயங்கரமா வந்து திட்டுறாரு. இவ்வளவு பிரச்சனை வச்சிருக்கிறீங்க, உடம்புலயும் பிரச்சனை, வீட்லயும் பிரச்சனை, அப்புறம் ஏன் வீட்டை விட்டு போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி வந்து விதுரர் வந்து இங்க திட்டுறாரு. இப்போவாது வந்து பகவானுக்கு பக்தி பண்ண வாயேன் அப்படின்னு சொல்லி. சோ இது ரொம்ப ரொம்ப அதான் டஃப். நம்ம என்னுடைய பர்சனல் லைஃப்லயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய பாட்டி வந்து படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அப்போ கூட அவங்க வந்து சொல்றாங்க எங்க அப்பா கிட்ட வந்து, டேய் எப்படியாவது அம்மாவை காப்பாத்துறா, இன்னும் கொஞ்ச நாள் நான் எப்படியாவது கொஞ்சம் வாழ்ந்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்மா மேல உள்ள பாசல அவர் முயற்சி பண்றாரு, அதெல்லாம் ஓகே. பட் ஆனா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இன்னும் கொஞ்ச நாள் இருந்து மட்டும் என்ன சாதிக்க போறோம்? ஏதாவது ஒலிம்பிக்ல போய் இப்ப மெடல் வாங்க போறோமா? இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து சாதிக்கத்தான் போறோம். பேசுறதுக்கே முடியல, காதும் கேட்கல, அதை ஏதாவது ஒண்ணு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே நமக்கு உயிரே போயிடும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல கூட இந்த உடம்பை விட்டு பிரிய முடியல அப்படின்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு பாடிலி அட்டாச்மெண்ட் வந்து நம்மளை வந்து பிளைண்ட் ஆக்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து விதுரருடைய திருதராஷ்டருடைய உதாரணத்திலிருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு பாடிக்கு மேல நம்ம அட்டாச்மெண்ட். அதுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளால வந்து தாங்க முடியாது. அதுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ், சௌகரியம் எல்லாமே நமக்கு வந்து வேணும். ஆக்சுவலா வந்து டிவோஷன் லைஃப் அப்படின்னு சொன்னா மினிமம் எக்ஸ்பெக்டேஷன், மேக்சிமம் சர்வீஸ், அதுதான் வந்து டிவோஷன் லைஃப். நம்ம வந்து பகவானுக்கிட்ட இருந்து இல்ல ஏதோ ஒண்ணு நம்மளுடைய வீடா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணிக்கணும், நமக்கு வந்து மினிமமான ஒரு தேவையை வச்சுக்கணும். ஆனா மேக்சிமம் பகவானுக்கு செய்யணும்.
இதை பல விதத்துல நம்ம வந்து புரிய வைக்கலாம். உடல் ரீதியா, இல்லைன்னா வந்து பண ரீதியா, இது பல விதங்கள்ல சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு உட்கார்றதுக்கு ஒரு சேர் வாங்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து உடனே வந்து நம்ம கிட்ட நல்லா காசு இருக்குன்னா 1,00,000 ஒரு நல்ல சோபா வாங்கி வச்சுக்குவோம். அதே இது வந்து கோவில்ல வந்து பக்தர்கள் வர்றாங்க போறாங்க, உட்கார்றதுக்கு சேர் இல்லைன்னு கேக்குறாங்க, எவ்வளவுக்கு வாங்கி கொடுப்போம்? 1000, 2000. நீங்க உண்மையிலே தாராளமான மனசு உடையவர் தான் பிரபு. எங்கெல்லாம் கேட்டா 100 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் சேர் வாங்கி கொடுத்துடுறாங்க. நீங்க எங்க கோயிலுக்கு வந்துருங்க பிரபு. நீங்க தாராளமான மனசு உடையவரா இருக்கிறீங்க. சோ நமக்கு அப்படின்னு சொன்னா ₹1,00,000. அதே இது பகவானுக்குன்னு சொன்னா இது போதுமே பிரபு, ஏன் பிரபு தேவையில்லாம வந்துட்டு பணத்தை வந்து வீணாக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம். காசு நிறைய தான் இருக்கும், ஆனா கூட வந்து அதை பகவானுக்கு செலவழிக்கிறதுக்கு வந்து வராது. சோ அதனால நமக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிக்கணும், நம்ம பாயில கூட படுத்துக்கலாம், நம்மளுடைய ஃபெசிலிட்டிஸை குறைச்சிக்கணும். ஆனா பகவானுக்கான ஃபெசிலிட்டி மேக்சிமம் செஞ்சு கொடுக்கணும். கோவில்ல பகவானுக்கு என்னென்ன வந்து பரஃபெனாலியா தேவையோ அது எல்லாமே தங்கத்துல செஞ்சு கொடுங்க. என்ன சும்மா வந்துட்டு பித்தளையும் சாதாரணமான ஏன்னா இன்னும் நிறைய கோயில்ல, எங்க கோயில்ல வந்து அலுமினிய பாத்திரத்துல வந்து சமைச்சு வைக்கிறோம். எவ்வளவு தூரம் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம மெயின்டைன் பண்றோம் பாருங்க. ஸோ அதுதான். அதே மாதிரி வந்து பகவானுக்கிட்ட இருந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப கம்மியா இருக்கணும். அவரு எனக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்ன்ற மாதிரி இல்லாம ரொம்ப மினிமமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். ஆனா மேக்சிமம் சர்வீஸ் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தா நம்ம வந்து பக்தியில நல்லா முன்னேற முடியும். ஆனா அப்படி இல்லாம நம்ம வந்து நம்மளுடைய ஃபெசிலிட்டிஸ்லயே நம்ம வந்து அதிக கவனம் செலுத்துறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ நமக்கு வந்து என்னன்னா அந்த சௌகரியம் தான் நமக்கு வந்து பிரதானமா தெரியுமே தவிர, நமக்கு வந்து அந்த பக்தி அதனுடைய ஒரு சுவையை நமக்கு சுவைக்கிறதுக்கு கஷ்டமாயிரும். ஏன்னா சௌகரியம் வந்து அதிகமா இருக்கும்போது நமக்கு அந்த பக்தியினுடைய ஒரு சுவையை சுவைக்கிறது கஷ்டம். ஏன்னா இப்ப இந்த திருதராஷ்டிரோடைய உதாரணத்துல அதை நம்ம வந்து பாக்குறோம். அந்த பௌதீக செல்வத்தினுடைய அந்த சௌகரியத்தினால அவர் வந்து என்ன ஆகுறாரு, அவர் வந்து புலனின்பத்துலதான் இருக்கிறாரே தவிர அவர் பகவானுக்கு பக்தி பண்ணணும்ன்ற எண்ணம் அவருக்கு வந்து தோணல. ஸோ எனிஹவ் இந்த மாதிரி இந்த தேகத்துக்கு ஒரு நாள் இப்படி ஒரு நிலைமை என்னைக்காவது ஒரு நாள் வரதான் செய்யும். அதனால நம்ம வந்து ஆழ்வார்கள் சொன்ன மாதிரி அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு அவங்க வந்து சொல்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அடையிறதுக்கு முன்னாடி காதும் கேட்கல, சளி அடைச்சுக்கிட்டு வந்து வார்த்தையும் வந்து பேச முடியல அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம பகவானுடைய நாமத்தை எப்படி வந்து சொல்ல போறோம்? அதனால இப்பவே வந்து பகவானுடைய நாமத்தை வந்து நல்லா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு நம்ம வந்து நல்லா உற்சாகமா உச்சரிச்சு பகவானை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணி இந்த லைஃப்லயே வந்து பேக் டு காட் போயிடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. 4 ஒய்ஃப் சொன்னீங்களே பிரபு, தேகம் கஜானா இன்னும் 2 என்ன பிரபு? இன்னும் 2 ஒய்ஃபை பத்தி தெரிஞ்சுக்கீங்களா? இன்னொரு மனைவி வந்து உறவினர்களா வந்து சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு மனைவி வந்து ஆத்மா, பரமாத்மான்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்லலாம். நம்ம அதுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே கிடையாது. பிரபு இன்னொருக்கா சொல்லுங்க பிரபு. ஒண்ணு ஸ்தூல உடல், இன்னொன்னு செல்வம், ஒண்ணு பரமாத்மா, இன்னொன்னு பிரபு சரியா காதுல விழல. உறவினர்கள்ட்ட தானே நம்ம அட்வைஸ் கேக்குறோம். ஓகே. அவங்க வந்து அட்வைஸ் கொடுக்கறதுக்கு தான் வருவாங்க.